டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 57. அஜய் எப்போதும் ருத்ரன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் எந்த கேள்வியும் கேட்காமல் அவனுக்கு ஆதரவாக துணை நிற்பான். அதனாலேயே அவன் இந்த முறையும் தன்னுடன் இருப்பான் என்று எண்ணி அஜயிடம் கேள்வி கேட்டான் ருத்ரன். அஜயும் நிதானமாக ருத்ரன் சொல்வதை கேட்டுவிட்டு அவன் முன்வந்தான். அவன் முகத்தை பார்த்த ருத்ரன், குறைந்தபட்சம் அஜயாவது இதிலெல்லாம் பங்கு கொள்ளாமல் தன்னுடன் நிற்கிறானே என்று நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டான். ஆனால் ருத்ரன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அஜயின் வார்த்தைகள் அவன் செவிகளை எட்டியது. ருத்ரா, நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீ எது செஞ்சாலும் நான் சரின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ தப்பு செஞ்சாலும் உனக்கு ஆதரவா உன் கூடவே இருந்தேன். உன்னோட எந்த செயலையும் நான் கேள்வி கேட்டதே இல்ல என்றவன் ருத்ரனின் தோளில் கை வைத்து, ஆனா இன்னைக்கு நானும் அவங்க பக்கம்தான் இருக்க போறேன். அவங்களோட இந்த பிஹேவியர் சின்ன புள்ளத்தனமா தெரிஞ்சாலும் நானும் அவங்களோட தான் இருப்பேன். ஏன்னா இந்த முறை நீ தப்பு செஞ்சிருக்க. அண்ணி நல்லவங்க ருத்ரா. நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன நடந்தாலும் அண்ணி மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அண்ணி தப்பு பண்ணாங்கன்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் அந்த கடவுள் தான் தப்புன்னு சொல்வேனே தவிர அண்ணிய சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க கண்ணுல இது வரைக்கும் நான் உண்மையை மட்டும்தான் பாத்திருக்கேன். நீ உன்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து கொஞ்சமாச்சும் வெளியில வாடா. அந்த வலியோட நீ பார்த்தா உனக்கு எல்லாமே தப்பாதான் தெரியும். அதை தாண்டி உன்னால எதையும் பார்க்க முடியல. அது எனக்கும் புரியுது. ஆனா தயவு செஞ்சு அதை தாண்டி பாரு. எனக்கு தெரிஞ்ச வர இன்னும் லேட் ஆகல. நீ போய் அண்ணிய சமாதானப்படுத்தி அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு வா. இல்லன்னா என்ற அஜய் அவனும் சென்று மற்ற மூவருடன் அமர்ந்து கொண்டு, இல்லன்னா நாம 2 டீம் தான். இன்னைக்கு எங்களோட பிடிவாதத்துக்கும் ஓம் பிடிவாதத்துக்கும் இடையில ஒரு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம் என்றான். இதை பார்த்த ருத்ரனின் கண்கள் கலங்கின. இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான விஷயங்களுடன் இணைந்து அஜயும் அவர்களை ஆதரிப்பான் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவன் பெருமூச்சு விட்டு நம்பிக்கை நிறைந்த கண்களுடன் விஜயேந்தரை பார்த்து, தாத்தா, நீங்களாவது அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுங்க. என் நிலைமைய புரிஞ்சுக்க பாருங்க என்றான். விஜேந்தர் தான் அமர்ந்திருந்த சோஃபாவில் இருந்தே கைகளை உயர்த்தி, ருத்ரா, இப்ப சொல்ல வேண்டியது அவங்களுக்கு இல்ல, நீதான் புரிஞ்சுக்கணும். வேணும்னா பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்கன்னு என்றார். இதை பார்த்த ருத்ரன் திகைத்துப் போனான். இன்று தன்னுடைய மொத்த குடும்பமும் அனன்யாவிற்கு ஆதரவாக நின்று தன்னை தனிமையில் விடும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவன் மனதுக்குள் மிகவும் பிடிவாதமாகவே இருந்தான். நான் ருத்ரன், என்னால தோல்வியை ஏத்துக்க முடியாது, நான் தோக்கவும் மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் கோபமாக எல்லாரையும் முறைத்துவிட்டு, சரி, நீங்க யாரு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. உங்களோட சின்ன புள்ளத்தனமான பிடிவாதத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஆனா நான் எதையும் கண்டுக்க போறதில்ல. உங்களுக்கே டயர்ட் ஆகும் போது புத்தி தானா வரும். நான் ஆபீஸ்க்கு போறேன், பாய் என்று கோபமாக கத்திய ருத்ரன் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஜெகனை பார்த்தான். ஜெகன், காரை ஸ்டார்ட் பண்ணு என்றான். ருத்ரன் சொல்லிவிட்டு 2 அடிகள் நகர்ந்த பின்னும் ஜெகன் இன்னும் அதே இடத்தில் நின்றான். தன் இடத்தை விட்டு அவன் நகராததை உணர்ந்த ருத்ரன் கோபமாக அவனை நோக்கி திரும்பி பற்களை கடித்தபடி, ஜெகன், இப்போ உனக்கு நான் தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? உனக்கு வேலை செய்யணும்னு ஆர்வம் இருக்கா இல்லையா என்று கடுமையாக கேட்டான். ருத்ரனின் கண்களில் தெரிந்த உக்கிரத்தில் ஜெகன் நடுங்கிப் போனான். அவனை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் ஜெகனுக்கு வரவில்லை. ஆனாலும் அவன் பயத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவான குரலில், சாரி பாஸ், ஆனா இன்னைக்கு நானும் இவங்களோட தான் இருக்க நினைக்கிறேன். நீங்க மேடத்தை அழைச்சிட்டு வரணும் என்று ஜெகனும் ருத்ரனை நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாமல் வேகமாய் போய் அவர்கள் பின்னால் அமர்ந்தான். இதை பார்த்ததும் அனைவரின் முகத்திலும் வெற்றி புன்னகை தோன்றியது. அவர்கள் அனைவரும் ருத்ரனை நக்கலாக பார்த்து கொண்டிருந்தனர். அவன் இப்போது மிகவும் கோபமாக இருந்தான். ருத்ரன் எதையும் செய்ய நினைப்பதற்குள் உதய் அங்கே வருவதை பார்த்தான். அவனை இங்கே பார்த்து எரிச்சலடைந்த ருத்ரன், இப்ப நீ இங்க என்ன செய்யற? நீயும் இவங்களோட டிராமால சேரதானே வந்திருக்கேன்னு சொல்லாத. உன் சேலரி செக்ல கையெழுத்து போட வேண்டியது நான் தான் மறந்துராத என்றான். அப்போதுதான் வந்திருந்த உதய் ருத்ரனின் கோப பார்வையையும் அவனுடைய வார்த்தைகளையும் கேட்டு வீட்டை பார்த்தான். வீட்டின் இந்த விசித்திரமான சூழலை கண்டு மிகவும் அதிர்ந்தான். அவன் எதற்காக இங்கு வந்தான் என்று கூட அதிர்ச்சியில் அவனுக்கு நினைவில்லை. எல்லோருடைய முகங்களையும் சில கணங்கள் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே இருந்தவன் ருத்ரனின் கண்களை பார்த்துவிட்டு அவசரமாக முன்னே ஓடி வந்து, குட் மார்னிங் சார். இன்னைக்கு நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, ஆபீஸ்ல எல்லாருக்கும் லீவ் கொடுத்துட்டேன். உங்க மீட்டிங்ஸ கூட நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இப்ப எந்த வேலையும் இல்ல. அதான் நானும் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க வந்தேன் என்றான். இதை கேட்ட ருத்ரன் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் வந்து போனது. அதே நேரம் மற்ற அனைவரும் உதயின் முகத்தில் இருந்த ஆர்வத்தை கண்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தனர். உடனே முகம் சுளித்த ருத்ரன் கோபத்தில் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து,
யார கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் லீவ் விட்ட என்று கடுப்புடன் கத்தினான். ருத்ரனின் கோபத்தை பார்த்த உதய் தடுமாறி 4 அடி பின்வாங்கி பாஸ் நீங்க தானே சொன்னீங்க என்றான். இதை கேட்ட ருத்ரன் உதயை திட்டப் போக அவன் வசைபாடுவதற்கு முன் விஜயேந்தர் சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தார். ருத்ரா, நான் தான் அதை சொன்னேன். இப்ப போய் நீ எங்க மருமகளை இங்க கூப்பிட்டுட்டு வரலாம்ல? உனக்கு வேலை ஜாஸ்தி, உட்கார நேரம் இருக்காது, பிஸியா இருப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அதான் எல்லா மீட்டிங்கையும் நெக்ஸ்ட் வீக் மாத்த சொல்லிட்டேன் என்றார். ருத்ரனுக்கு அவர் சொல்வதை கேட்டு மிகவும் எரிச்சலாக இருந்தது. ஆனா தாத்தா நீங்க என்றவன் ஏதோ சொல்ல போக அவன் எதுவும் சொல்லும் முன் விஜயேந்தர் முகத்தை திருப்பிக் கொண்டு மற்றவர்களுக்கு சைகை காட்டினார். உடனே அனைவரும் சேர்ந்து கோஷங்களை எழுப்பத் தொடங்கினர். செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம், வேலை எதுவும் செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம், வேலை எதுவும் செய்ய மாட்டோம், அண்ணி வீட்டுக்கு வரும் வரை எங்க போராட்டம் தொடரும், வேணும் வேணும் அண்ணி வேணும் என்று தொடர்ந்து அவர்கள் கூச்சலிட ருத்ரன் உச்சகட்ட கோபத்திற்கு சென்றான். கோபத்தில் தலையை பிடித்துக் கொண்டவன் வேகமாக படிக்கட்டுகளில் ஏறி தனது அறைக்குச் சென்றான். அதைக் கண்ட அனைவரும் புன்னகைக்க இதுவரை நடந்த எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலிருந்த உதய் அனைவரையும் குழப்பத்துடன் பார்க்க ஆரம்பித்தான். அதைக் கண்ட சூர்யா அவனை தன் அருகில் வரும்படி சைகை செய்துவிட்டு கேலியாக உதய் என்றான். அவனின் குரலை கேட்ட உதய் ஒரு கணம் திடுக்கிட்டான். அவன் வேகமாக தலையை அசைத்து சொல்லுங்க சார் என்றான். அவனது பதட்டத்தை ரசித்த சூர்யா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தானே? இப்படிப்பட்ட பாஸ் கூடவே சுத்துறதால உனக்கு லவ்வர் இருக்கவும் சான்ஸ் இல்ல. அப்படின்னா நீ ஏன் எங்களோட சேர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துல கலந்துக்க கூடாது? எங்களோட ஜாயின் பண்ணி உன் பாஸ பழிவாங்க கூடாது? உன் லைஃப்லயே உன் பாஸ பழிவாங்க உனக்கு முதலும் கடைசியுமா கிடைச்ச நல்ல சான்ஸ் இது, மிஸ் பண்ணிராத என்று சொல்லி ஒற்றை கண்ணை மட்டும் அடித்து காண்பித்தான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட உதயின் முகம் மலர்ந்தது. தனது பாஸை பழிவாங்க கிடைத்த வாய்ப்பா என்று யோசிக்க அவன் மனம் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என கூப்பாடு போட்டது. உடனே சூர்யாவை பார்த்து 32 பற்களும் தெரிய பல்லை காட்டி சிரித்த உதய் ருத்ரன் போன பாதையை பார்த்துவிட்டு சூர்யா அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். அவனின் செயலை பார்த்து அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அப்போது ரோஹன் ஏதோ யோசித்துவிட்டு எல்லோரிடமும் பொதுவாக, ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை தொடங்கிட்டோம். ஆனா இது கல்லு மாதிரி இருக்கிற என் அண்ணனோட மனசுல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல நாம தான் இப்படி உட்கார்ந்து தியாகியாக போறோமா என்று கேட்டான். அவன் சொல்வதை கேட்ட அஜய் அவன் தோளில் கை வைத்து நம்பிக்கையுடன், அது பாதிப்பை ஏற்படுத்தும் ரோஹன், நிச்சயமா ஏற்படுத்தும். அவனுக்கு கல் இதயம் இருந்தாலும் அண்ணிய நினைச்சு ஃபீல் பண்ணும்போது அந்த கல்லு தானா உருகிடும். நீ வேணும்னா பாரு, அவன் மனசு அவனை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே விடாது. அவங்க எல்லாமே இவன் தான் கஷ்டப்பட போறான். மத்தவங்களை என்ன செஞ்சாவது ஏமாத்திடலாம், ஆனா மனச அப்படி ஏமாத்த முடியாதுல்ல. சீக்கிரம் இந்த கல்லு அது வாழ்க்கையை தேடி ஓடும் பாரு என்றான். அஜயின் பேச்சை கேட்ட அனைவரும் அவன் பேச்சை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தனர். மேலும் இப்போதுதான் போராட்டம் தொடங்கியுள்ளது. அதனால் அதன் விளைவை தெரிந்து கொள்ள அவர்கள் காத்திருக்கத்தான் வேண்டியிருந்தது. விஜயேந்தரும் அவர்களுக்கு ஆதரவாக அங்கேயே அமர்ந்திருந்தார். இதையெல்லாம் தாங்க அதிக நேரம் அவரது உடல்நிலை அவரை அனுமதிக்காதுதான். ஆனால் மகாலட்சுமி போன்ற மருமகளை தன் வீட்டிற்கு அழைத்து வர எதையும் தாங்க தயாராக இருந்தார். ச்சே என்று கடுப்பான ருத்ரன் கோபமாக கால்களை தரையில் மிதித்தபடி தன் அறைக்கு வந்தான். தன் கோட்டை கழற்றி பெட்டில் எறிந்தவன் டையை தளர்த்தினான். பிறகு சோஃபாவில் தலை சாய்த்து அமர்ந்தான். அவனுக்கு அனைவர் மீதும் கோபமாக வந்தது. ஆனால் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முன் அவன் தனக்கும் புரிய வைக்க வேண்டியிருந்தது. அது முடியாமல் போனதால் அவன் தன் மீதும் அதிகமாக கோபம் கொண்டான். சில நொடிகளில் அவன் கோபம் வலியாக மாறியது. அவனாலும் அனன்யா இல்லாமல் சமாளிக்க முடியவில்லை. அவன் மனமும் அனன்யாவையே தேடியது. தன் அறையை சுற்றி பார்த்தான். இல்ல, இது ஏன் ரூம் இல்ல. இங்க முழுக்க முழுக்க அவளோட வாசம்தான் நிரம்பி இருக்கு. அவ குரல் தான் கேட்டுட்டு இருக்கு. வந்தியா போனியான்னு இல்லாம ஏன் என் மனசுக்குள்ள நுழைஞ்ச? பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்த என்னோட லைஃப்ல ஏன் கலர்ஸ ஃபில் பண்ண? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்னை ஏமாத்துன? வேணாம், எனக்கு நீ வேணா. என்ன புரிஞ்சுக்காத யாரும் எனக்கு வேணா. கடைசியில எனக்குன்னு இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல உன்ன என்றவன் சோஃபாவில் இருந்த ஒரு தலையணையின் மீது பலமாக ஒரு குத்து விட்டான். அவனது ஆத்திரம் தீருமளவு குத்தியவன் மனது இப்போது பெரிய அளவில் அமைதியடைந்தது. அமைதியான மனம் நடந்ததை மறந்து மெல்ல அனன்யாவின் உணர்வுகளில் மூழ்க இத்தனை நேரம் அத்தனை அடிவாங்கிய தலையணையை அப்படியே அணைத்துக்கொண்டு, சாரி பொண்டாட்டி, நீ மத்தவங்கள மாதிரி இல்ல, எனக்கு தெரியும், நான் தான் அவசர புத்திக்காரன் என்று தன்னையே திட்டிக் கொண்டவனுக்கு முதல் நாள் இரவு நடந்தது நினைவுக்கு வந்தது. பார்ட்டிக்கு வந்த ருத்ரன் தன் கையில் இருந்த கவரை பற்றி அனன்யாவிடம் பேச வேகமாக அவளை தேடி வந்தான். ஆனால் அனன்யா வேறொருவனுடன் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கண்டவுடன் கடந்த கால வேதனையினால் உண்டான கோபம் அவனுடைய இதயத்தை விட்டு மூளையை ஆக்கிரமித்திருந்தது. கோபம் அவனது ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் ஆட்கொண்டது. அதன் விளைவாக தன் கோபத்தின் தராசில் அனன்யாவை எடை போட்டு அவளை குறை கூறி அவனே தீர்ப்பும் வழங்கிவிட்டான். இதையெல்லாம் நினைத்த ருத்ரனின் கண்கள் மீண்டும் ஈரமாகின. வெகுநேரம் அப்படியே அமர்ந்திருந்தான். காலை மதியமாகவும் மதியம் மாலையாகவும் மாறியது.
ஆனால் எதுவும் அறியாமல் விட்டத்தை பார்த்தபடி படுத்துக் கிடந்தான் ருத்ரன். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு வேலைக்காரன் அவன் அறைக்கதவை தட்டி அவனது அறைக்குள் நுழைந்தான். குட் ஈவினிங் சார் என்றவன் ஒரு காஃபி கப்பை அவன் முன் வைக்க அவனை பார்த்த ருத்ரன் காஃபியை எடுத்துக்கொண்டு எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்று கேட்டான். வேலைக்காரன் எதிர்மறையாக தலையை அசைத்து இல்ல சார், இப்ப வரை எல்லாரும் ஒரே இடத்துல பிடிவாதமா உட்கார்ந்திருக்காங்க என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் ருத்ரனின் புருவம் சுருங்கியது. அவன் கவலையுடன் அப்ப தாத்தா அவரும் இன்னும் அங்கேதான் உட்கார்ந்திருக்காரா, அவரும் சாப்பிடலையா என்று கேட்டான். ஆமா சார், தாத்தாவும் அவங்களோட தான் இன்னும் உட்கார்ந்திருக்காரு. ஆனா சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டாரு. முதல்ல ரோஹன் சார் பெரிய ஐயா யார் சொல்லியும் அவர் கேட்கல. அப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கிட்டாரு. ஆனா ரெஸ்ட் எடுக்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்திருக்காரு என்றான். இதை கேட்டதும் ருத்ரனின் கவலை மேலும் அதிகரித்தது. ஆனால் அதே சமயம் அனன்யா இங்கிருந்து சென்றிருந்தாலும் தன் பொறுப்புகளை சரியாகச் செய்து கொண்டிருந்தாள். தன்னை விட தன் குடும்பத்தை நினைத்து அவள்தான் அதிகம் கவலைப்படுகிறாள் என எண்ணி அவன் மனது மேலும் வலித்தது. அந்த வேலைக்காரனை புறப்படும்படி சைகை காட்டிவிட்டு காஃபியை எடுத்து ஒரு வாய் வைத்தான். சட்டென முகம் சுளித்தவன் இதென்ன காஃபியா? யார் இத போட்டது? ஒரு காஃபி போட தெரியாதா? இல்ல காஃபி எப்படி போடணும்னு மறந்துட்டீங்களா என்று கத்தினான். ருத்ரனின் கோபத்தைக் கண்டு வேலைக்காரன் பயந்தான். அவன் வேகமாக மன்னிப்பு கேட்டு சாரி சார், சார் நான் இன்னொன்னு போட்டு எடுத்துட்டு வரேன். எப்பவும் மேடம் தான் உங்களுக்காக காஃபி போடுவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம செஃப் தான் காஃபி போட்டாரு. அது உங்களுக்கு பிடிக்கல போல. நான் வேற போட சொல்றேன் சார் என்றான். ருத்ரன் கோபமாக ஒன்னும் தேவல்ல, எடுத்துட்டு போ என்றான். அந்த வேலைக்காரனும் வேகமாக காஃபியுடன் கிளம்பிவிட ருத்ரன் குளிர் பெருமூச்சு விட்டு எதையோ யோசிக்க ஆரம்பித்தான். ஐயோ பொண்டாட்டி, என்னடி பண்ண? ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாம என்னால இருக்க முடியாது போல. உன்னை அனுப்பிட்டு உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு தண்டனை தர்றதா நினைச்சு எனக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். இப்படியே போனா என் நிலைமை அடுத்து என்ன ஆகும் என்று நினைத்தவன் ஃப்ரெஷ் ஆவதற்காக வாஷ்ரூம் சென்றான். இரவு 10 மணி அளவில் ருத்ரன் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டவன் எங்கேயோ செல்ல வேகமாக தயாரானான். அவன் தனது அறையை விட்டு வெளியே வந்தபோது அவனுக்கு எதிரே ஆகாஷ் நின்றிருந்தார். அவரை பார்த்தால் ருத்ரனுக்காக அவர் காத்திருப்பது போல தோன்றியது. தந்தை மகன் இருவரின் கண்களும் சந்திக்க ருத்ரன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அவரிடமிருந்து விலகிச் செல்ல ஆகாஷின் குரல் அவன் காதுகளை எட்டியது. ருத்ரா என்று அவனின் பெயரை அவர் உச்சரித்ததும் அவனது நடையின் வேகம் குறைந்தது. இன்று 25 ஆண்டுகளுக்குப் பிறகு ஆகாஷ் ருத்ரனின் பெயரை கோபமில்லாத ஒரு வித்தியாசமான உணர்வோடு அழைத்திருந்தார். எபிசோட் 58. ருத்ரன், ஆகாஷ் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் முதுகு காட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தனர். ஆகாஷ் தனது தயங்கிய நாக்கை கட்டுப்படுத்திக் கொண்டு ருத்ரா, இன்னும் 2 நாள்ல உன் அம்மாவோட நினைவு நாள் வருது. அந்த பூஜையில கண்டிப்பா நம்ம வீட்டு மருமகளும் கலந்துக்கணும். உன் அம்மா அவளோட மருமகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா துரதிருஷ்டவசமா அவளோட இந்த கனவை என்னால நனவாக்க முடியல என்ற ஆகாஷின் கண்கள் ஈரமாகின. அவர் மேலும் தொடர்ந்து அதனால அந்த பூஜையிலேயாவது அனன்யாவை கலந்துக்க வைக்கணும். போய் அவளை திரும்ப இங்க அழைச்சிட்டு வா. இல்லைன்னா உன் அம்மாவோட ஆசைக்கு நீ மதிப்பு கொடுக்காத மாதிரி ஆயிடும். அவளை அழைச்சிட்டு வந்து இந்த பூஜையில கலந்துக்க வை. என் கௌசல்யாவோட நிழலா அவளோட மருமக இருக்கா. உன் அம்மாவ மாதிரியே இந்த குடும்பத்துக்கே ஆறுதலா என்னோட மருமக இருப்பா. அவ இல்லாம இந்த வீடு இனியும் ஒரு வீடா இருக்காது. அவளை திரும்ப அழைச்சிட்டு வா ருத்ரா என்ற ஆகாஷ் ருத்ரன் பக்கம் திரும்பாமல் அங்கிருந்து கிளம்பி விட்டார். ருத்ரன் அவர் சொல்வதை கேட்டு திகைத்துப் போய் நின்றிருந்தான். அவன் கண்களும் நீரை சிந்த ஆரம்பித்தன. 25 வருடங்களுக்குப் பிறகு அவனின் அப்பா இன்று அவனிடம் எந்த கோபமும் ஆத்திரமும் இல்லாமல் பாசத்தோடு, அதுவும் அனன்யாவுக்காக பேசியிருக்கிறார். தன் தாயின் பிரிவிற்குப் பின் சிறுவயதில் அவன் ஏங்கித் தவித்த உணர்வு இது. அவன் இதை வெளிக்காட்ட முடியாமல் போனாலும் இன்று சில நொடிகள் அவனுக்கு இது கிடைத்துவிட்டது. தன் தந்தையிடமிருந்து புகார்கள், கோபமான வார்த்தைகளைத் தவிர வேறு எதையும் கேட்க முடியும் என்ற நம்பிக்கையை கூட ருத்ரன் இழந்திருந்தான். ஆனால் இன்று அனன்யாவினால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இந்த முரண்பட்ட உறவில் கூட சில நம்பிக்கைகள் எழ ஆரம்பித்தன. ருத்ரன் தன்னுள் பாயும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கடுமையாக முயன்றான். ஆனால் இந்த 25 வருட காத்திருப்புக்குப் பிறகு இன்று அவனால் அவனின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்களை மூடி தன்னை கட்டுப்படுத்த முயன்றவன் கலங்கிய விழிகளை துடைத்துக்கொண்டு சில நிமிடங்களுக்குப் பிறகு கீழே இறங்கினான். கீழே இருந்த நிலையை பார்த்த ருத்ரனுக்கு
சூழ்நிலை மேலும் மோசமாக இருப்பதைப் போல இருந்தது. அங்கே அவனது குடும்பம் மொத்தமும் கீழே தரையில் ஆங்காங்கே படுத்து வெறும் தரையில் அப்படியே தூங்கிக் கொண்டிருந்தனர். விஜயேந்தரும் கூட சோஃபாவிலேயே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவனுக்கு இதையெல்லாம் பார்க்க பார்க்க மனம் மிகவும் வலித்தது. தன்னால்தான் இதெல்லாம் என எண்ணி அவனுக்கு தன்னையே பிடிக்கவில்லை. மெதுவாக அவர்களை நோக்கி அடியெடுத்து வைத்தான். விஜயேந்தர் அருகே வந்தவன் அவர் கண்ணாடியை கழற்றி டேபிளில் வைத்துவிட்டு போர்வையால் சரியாக மூடினான். புறப்படும்போது அவரது கால்களை கைகளால் தொட்டு மார்போடு அணைத்துக் கொண்டான். பிறகு 2 அடிகள் முன்னோக்கி நடந்தபின் குனிந்து அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு வருத்தத்துடன் தலையை அசைத்து அனைவருக்கும் சரியாக போர்வையால் மூடினான். தனுஷின் காலில் தலை வைத்து படுத்திருந்த ரோகனின் தலைமுடியை லேசாக வருடிவிட்டான். அவனது கைகளின் சூடான ஸ்பரிசத்தை உணர்ந்த ரோகன் தூக்கத்தில் கூட சிறு குழந்தையைப் போல முணுமுணுக்க ஆரம்பித்தான். அண்ணிய கூட்டிட்டு வாங்கண்ணா, அவங்க நல்லவங்க, பாவம், அவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அண்ணா, அண்ணி வேணும் என்று உளறினான். ருத்ரன் அவன் பேச்சை கேட்டு லேசாகச் சிரித்தான். ரோகன் எவ்வளவு வளர்ந்தாலும் அவன் ருத்ரனுக்கு இன்னும் சிறு குழந்தையாகவே தெரிந்தான். அதனாலேயே ஒரு அப்பாவின் ஸ்தானத்திலிருந்து அவனுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய ஆசையையும் தன் முழு பலத்துடன் போராடி நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். அவனால் முடியாததை கூட சாத்தியப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவன் இன்று அனன்யாவுக்காக இப்படி வேதனைப்படுவது அவனுக்குத்தான் வலி தந்தது. பிறகு பார்வையை சுழற்றி அனைவரையும் பார்த்துவிட்டு எழுந்து வெளியே சென்றான். வெளியே அவனுக்காக ஜெகன் காத்திருந்தான். ருத்ரன் வருவதை பார்த்த ஜெகன் எழுந்து நின்று காரின் கதவை திறந்தான். ருத்ரன் அவனை முறைத்துவிட்டு அமைதியாக காரில் அமர்ந்தான். ருத்ரன் முறைத்ததும் ஜெகனின் கண்கள் தானாகவே கீழே பார்த்தன. பின் அவனும் வேகமாக டிரைவர் சீட் அருகில் அமர்ந்து டிரைவரை நகருமாறு சமிக்ஞை செய்தான். அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த மாளிகையிலிருந்து 5 கார்கள் ஒரே நேரத்தில் புறப்பட்டது. ஒன்றில் ருத்ரனும் மற்றவற்றில் அவனது பாடிகார்ட்ஸும் இருந்தனர். சில மணி நேர நீண்ட பயணத்திற்கு பிறகு அவனது கார் ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றது. முதலில் இறங்கிய ஜெகன் அனைத்து பாடிகார்ட்ஸுக்கும் கண்காட்ட அனைவரும் கீழே இறங்கி ருத்ரனின் பாதுகாப்பை சரிபார்த்தனர். பிறகே ஜெகன் ருத்ரனை நோக்கி திரும்பி கதவை திறந்து அவனை வரவேற்றான். ருத்ரனும் வெளியே வந்து அந்த சிறிய வீட்டை பார்த்துவிட்டு உள்ளே சென்றான். ருத்ரன் கதவின் அருகில் வர ஜெகன் முன்னால் சென்று காலிங் பெல்லை அழுத்தினான். நீண்ட நேரம் மணியை அடித்த பிறகு கதவு திறக்க வாசலில் நின்றவர் தனக்கு முன்னால் 4-5 பாடிகார்ட்ஸுடன் ருத்ரன் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் வருத்தமும் அடைந்தார். பயத்தால் அவர் முகத்தில் வியர்வை துளிர்த்தது. அவர் கண்களில் எஞ்சியிருந்த தூக்கம் கூட பயத்தால் மறைந்து போனது. எதிரில் நின்றவரின் திகைப்பை பார்த்த ஜெகன் பணிவான குரலில், "சார், நாங்க உள்ள வரலாமா?" என்று கேட்டான். ஜெகனின் பேச்சில்தான் அந்த மனிதருக்கு சுய நினைவு வந்தது. அவர் ருத்ரனை பார்த்துவிட்டு மிக மெதுவாக தலையை அசைத்து மரியாதையான குரலில், மாப்ள, இந்த நேரத்துல நீங்க இங்க? இல்ல, நீங்க முதல்ல உள்ள வாங்க" என்று வரவேற்றார் கேசவன். நள்ளிரவில் தன் வீட்டு வாசலுக்கு ருத்ரன் வந்து நிற்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அவர் மிகவும் ஆச்சரியத்துடன் அவனை வரவேற்று உள்ளே நகர்ந்தார். ருத்ரன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அனன்யாவின் வீட்டிற்குள் நுழைந்தான். கேசவனின் வீடு ஒன்றும் அத்தனை பெரிதானது இல்லை. ஆனால் அது மிகவும் அழகாக நன்கு அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. அவர்களது வீடு ஒரு சிறிய மாடி வீடு. ஒரு சின்ன ஹால், 2 படுக்கையறை, ஒரு சமையலறை, மொட்டை மாடி, அவ்வளவுதான். கோமதியும் தூக்கத்தை இழந்து ஹாலில்தான் நின்றிருந்தார். இவ்வளவு இரவில் தங்கள் வீட்டிற்கு வந்தது யார் என்று குழப்பத்துடன் நின்றிருந்தவர் 4-5 பாடிகார்டுகளுடன் ருத்ரன் நுழைவதைக் கண்டு அதிர்ந்தார். அவரின் பதட்டமும் ஆச்சரியமும் வெளிப்படையாக தெரிந்தது. கோமதி திகைப்புடன் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட கேசவன் அவரே வேகமாக முன்வந்து ருத்ரனை மரியாதையுடன் ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்காரச் சொன்னார். ருத்ரனும் வசதியாக அமர்ந்து தனது கூர்மையான கண்களால் வீட்டை பார்க்கத் தொடங்கினான். அவனது பாடிகார்ட்ஸ் 5வரும் அவனுக்கு பின்னே நின்று கொண்டனர். கேசவனின் வீடு சிறியதாக இருந்ததால் அந்த 5 ஆஜானுபாகுவான பாடிகார்ட்ஸ் நுழைந்ததுமே வீடு நிரம்பி வழிந்தது. மேலும் அவர்கள் அனைவரின் முகங்களிலிருந்த பயமுறுத்தும் மிரட்டும் எக்ஸ்பிரஷன்களை பார்த்த கேசவனுக்கும் கோமதிக்கும் பயத்தில் முகத்தில் வியர்வை வழிய ஆரம்பித்தது. இதெல்லாம் அவர்களுக்கு மிகவும் விசித்திரமாகவும் புதுமையாகவும் இருந்தது. எதையும் சொல்லும் தைரியம் கூட அவர்களுக்கு இல்லை. "அனன்யாவை சீக்கிரம் கூப்பிட்டு வா" என்று கேசவன் கோமதி காதில் கிசுகிசுக்க தலையசைத்த கோமதி வேகமாக ஹாலின் ஓரத்தில் மூடியிருந்த 2 அறைகளில் ஒன்றின் கதவை சத்தமாக தட்ட ஆரம்பித்தாள். சற்று நேரம் கழித்து நல்ல உறக்கத்திலிருந்த அனன்யா சோம்பேறித்தனமாக கதவை திறந்து கண்களை தேய்த்து கொண்டு எரிச்சல் கலந்த முகத்துடன் வெளிவந்தவள், "என்ன ஆச்சுமா? இப்ப என்ன கேட்கணும் உனக்கு?"
சும்மா நடுராத்திரில வந்து எழுப்பி தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க. எனக்கு தூங்கணும். எதுனாலும் காலையில கேட்டுக்கம்மா என்று சொல்லிவிட்டு அனன்யா மீண்டும் கதவை மூடப் போனாள். உடனே பதட்டமான கோமதி அவள் தோளில் கை போட்டு, ஐயோ பாப்பா, நான் ஒன்னும் உன்னை கேள்வி கேட்க வரல. மாப்பிள்ளை இங்க வந்திருக்காரு பாரு. இதை கேட்டதும் அனன்யாவின் தூக்கம் மொத்தமாக பறந்து போனது. அவள் ஆச்சரியத்துடன், என்ன இந்த நேரத்திலயா என்று கேட்டாள். கோமதி அவசரமாக ஆம் என்று தலையசைத்தாள். அம்மா சொல்வதை அனன்யாவால் நம்ப முடியவில்லை. அவள் வேகமாக கண்களை திறந்து பின்னால் பார்க்க அங்கே ருத்ரன் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். மேலும் அங்கே ஜெகனுடன் இன்னும் 5 பலமான பாடிகார்ட்ஸ் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். இதை பார்த்தவளின் பார்வை தூரத்தில் நின்று அனைவரையும் பார்த்து கொண்டிருந்த தந்தையை நோக்கிச் சென்றது. கேசவன் முகத்தில் மிகவும் கவலையுடனும் அனைவரையும் மிகுந்த பயத்துடனும் பார்த்து கொண்டு நின்றிருந்தார். உண்மையில் கடந்த முறை ருத்ரன் அனன்யாவின் பெற்றோரை சந்திக்க வந்தபோதே அவர்கள் இருவரும் ருத்ரனின் கோபத்தை பார்த்திருந்தனர். மேலும் அவனது சக்தியை பற்றியும் முழுமையாக அறிந்திருந்தனர். கேசவன், கோமதி இருவருமே சாதாரண நடுத்தர வகுப்பைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பொதுவாக இவர்களைப் போன்ற பாடிகார்ட்ஸை பார்த்து பழக்கமில்லை. இந்த இடைப்பட்ட நாட்களில் அனன்யா இதற்கு பழகிக் கொண்டாலும் அவளின் பெற்றோர்கள் இருவருமே ருத்ரனையும் அவனது ஆட்களையும் கண்டு பயப்படத்தான் செய்தனர். தன் பெற்றோரின் முகத்தில் இருந்த பயத்தை கண்ட அனன்யாவிற்கு ருத்ரனின் மீது மிகுந்த கோபம் ஏற்பட்டது. என் அப்பா அம்மாவை பயமுறுத்திட்டு இருக்காரு, இவரை யார் இங்க வர சொன்னது என்று நினைத்தவள் கோபத்துடன் வேகமாக அறையை விட்டு வெளியே ஹாலுக்கு வந்தாள். அங்கே நின்ற ஜெகனை பார்த்தவள் அவன் முன் வந்து நின்று அவனிடம் கோபமாக கத்தினாள். ஜெகன், இது என்னோட வீடு. டெரரிஸ்ட் வாழுற கூடார மாதிரி இருக்கா? உன் பாச பாதுகாக்க இங்க எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க? முதல்ல எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு. இன்னும் ஒரு செகண்ட் கூட இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது என்று கத்தினாள். தனது லேடி பாஸின் கோபத்தை கண்ட ஜெகன் வேகமாக தலையை அசைத்து அனைத்து பாடிகார்ட்ஸையும் வெளியே போக சைகை செய்ய அவர்களும் அனன்யாவின் முன் தலை குனிந்து அங்கிருந்து வெளியேறினர். அங்கே ஹாலில் நின்று கொண்டிருந்த கேசவனும் கோமதியும் இதையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். தன் அப்பாவி மகளின் இந்த லேடி பாஸ் அவதாரத்தை பார்த்ததும் அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் உண்மையில் அந்த நேரம் அவர்களுக்குள் அவள் தங்களது அப்பாவி செல்ல மகளாகவோ தங்களிடம் செல்ல சண்டையிடும் தோழியாகவோ தெரியவில்லை. மேலும் அனைவரும் அவளுக்கு மரியாதை கொடுப்பதை கண்டதும் அவர்கள் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பெருமையாக கூட உணர்ந்தனர். அதே நேரம் ருத்ரன் அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் பிரிந்து வெறும் 24 மணி நேரங்களே ஆகியிருந்தன. ஆனால் இந்த 24 மணி நேரங்களின் சின்ன நொடிகள் கூட அவனுக்கு ஒரு ஜென்மம் கடந்து சென்றது போல தோன்றியது. அவன் அனன்யாவை பார்ப்பதில் மட்டும் தொலைந்து போனான். அந்த கருப்பு பட்டியாலா உடை அவளது சிகப்பு உடம்பில் படபடத்தது. அதே நேரம் அவளது நீண்ட திறந்த அலையலையான கூந்தல் அவளுடைய அழகுக்கு வேறு வண்ணம் சேர்த்தது. அவள் கோபமாக இருந்தாலும் அவள் முகம் ருத்ரனின் உள்ளத்தை கிளறிக் கொண்டிருந்தது. கோபத்திலும் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஜெகனை திட்டிக் கொண்டிருந்தவளை பார்த்து மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான் ருத்ரன். பாடிகார்ட்ஸ் அனைவரும் வெளியேறிய பிறகு அனன்யா கோபமாக ருத்ரனை நோக்கி நடந்து சென்று அவனை முறைத்தாள். எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டாள். பிறகுதான் தன் பெற்றோர்கள் இன்னும் இங்கேயே இருப்பதை உணர்ந்தாள் அனன்யா. அவர்கள் இவள் கேட்பதை கேட்டு குழப்பத்துடன் அனன்யாவை பார்க்க அனன்யா சட்டென அமைதியானாள். அவர்கள் முன் எந்த நாடகத்தையும் நடத்த விரும்பவில்லை. மேலும் தங்கள் அன்பு பெண்ணின் வாழ்க்கை அந்தரத்தில் ஊசலாடிக் கொண்டிருக்கும் உண்மையை சொல்லி அவர்களை காயப்படுத்தவும் அவள் விரும்பவில்லை. அதனால் அவள் வேகமாக தன்னை இயல்பாக்கிக் கொண்டு ருத்ரனின் கையை பிடித்து மெதுவாக அவனை தூக்கி, நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க என்றவள் ருத்ரனின் கையை பிடித்து தன் அறையை நோக்கி அழைத்துச் செல்ல ஆரம்பித்தாள். அதே நேரம் நீண்ட நேரமாக அனன்யாவையே பார்த்துக் கொண்டிருந்த ருத்ரன் அனன்யா அவன் கையை பிடித்ததும் அவள் கையை பார்த்தபடி மனதுக்குள் சிரிக்க ஆரம்பித்தான். அனன்யா இப்படி தன்னிடம் உரிமை எடுத்துக் கொள்வதை அவன் மிகவும் விரும்பினான். அதனாலேயே அவனது பார்வை ரசனையுடன் அவள் மேல் பதிய அவனது உடலும் அவள் இழுத்த இழுப்பிற்குச் சென்றது. அனன்யா ருத்ரனை தன் அறைக்குள் அழைத்துச் சென்றவுடன் ருத்ரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் சட்டென கதவை மூடிவிட்டு அறையின் பக்கவாட்டுச் சுவரில் அவளை பொருத்தினான். பிறகு அவளை தன் கைகளில் தூக்கி தன் மார்போடு அவளை அணைத்துக் கொண்டான். ருத்ரனின் செய்கையில் அனன்யா ஒரு கணம் மரத்துப் போனாள். ஆனால் தான் இப்போது ருத்ரனின் கைகளில் இருப்பதை உணர்ந்தவுடன் அவள் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். பிறகு ருத்ரனிடமிருந்து தன்னை பிரிக்க முயன்று, என்ன முட்டாள்தனம் பண்றீங்க, என்ன முதல்ல விடுங்க, என்ன செய்றீங்க என்று திமிரினாள். அவளுடைய போராட்டத்தை பார்த்த ருத்ரன் அவளை சுற்றியிருந்த தன் கையை விலக்கினான். ஆனாலும் அவளை விட்டு விலகிச் செல்லவில்லை. அறையில் ஒரு சிறிய நைட் லேம்ப் மட்டுமே ஒளியை சிதறவிட்டுக் கொண்டிருந்தது. அதில் நிலவு போல ஜொலிக்கும் அனன்யாவின் முகத்தை அன்புடன் தொட்ட ருத்ரன் தன் மென்மையான குரலில், நான் என் பொண்டாட்டிய கட்டிப்பிடிக்கிறேன், இதுக்கு கூட எனக்கு உரிமை
உண்மை இல்லையா என்று கேட்டான். ருத்ரன் வாயிலிருந்து பொண்டாட்டி என்ற வார்த்தையை கேட்டதும் அனன்யாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. அவள் அவனை கோபமாக பார்த்து கிண்டலான சிரிப்புடன், ஓஹோ, உண்மையிலே நான் உங்களோட வைஃப்னு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? ஆனா இப்போ அதனால எந்த பயனும் இல்ல. ஏன்னா நானும் உங்கள மாதிரியே உங்கள போல ஒருத்தர் என் லைஃப்ல இருந்ததையே மறந்துட்டேன் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்கும் போதே அவள் தன்னை எந்த அளவு வெறுக்கிறாள், தன் மேல் எத்தனை கோபத்தில் இருக்கிறாள் என்று ருத்ரன் உணர்ந்து கொண்டான். மேலும் இந்த முறை இந்த பிரச்சனை அத்தனை சீக்கிரத்தில் தீர்க்க முடியாதது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவன் ருத்ரன் தோல்வியை ஏற்காததுதான் அவனது இயல்பு. அவன் மௌனமாக இருப்பதை பார்த்த அனன்யா மேலும் கோபமாக, இங்கேயே வந்தீங்க, ஒருத்தரோட வீட்டுக்கு வர்றதுக்கு இதுதான் நேரமா என்று கேட்டாள். இதை கேட்ட ருத்ரன் அவள் பக்கம் சாய்ந்து கண்களில் வசீகரம் நிரம்பிய குரலில், என்ன பண்றது, என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தேன் என்றான். இதை கேட்ட அனன்யா எரிச்சலான குரலில், அது அவ்ளோ சுலபம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அவ்ளோ பேசுனதுக்கு அப்புறமும் நான் உங்களோட வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சீங்களா? நான் வரமாட்டேன் என்றாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எபிசோட் 59. நீங்க அவ்ளோ பேசுனதுக்கு அப்புறமும் நான் வருவேன்னு நினைச்சீங்களா? நான் வரமாட்டேன் என்று ருத்ரனுடன் வர மறுத்தாள் அனன்யா. அவளை உரசிக்கொண்டு நின்ற ருத்ரன் லேசான புன்னகையுடன் அவள் முகத்தை தன் விரல்களால் தொட்டான். காதலுடன் மெல்ல வருடியவன் அவள் கழுத்தை பிடித்து தன்னை நோக்கி அவள் முகத்தை உயர்த்தி, என் அழகு பொண்டாட்டி, நீ வர சம்மதிக்கலைன்னாலும் நான் உன்னை அழைச்சிட்டு போவேன். அதுவும் ஏன் மாமனார் மாமியார் முன்னாடி. யாராலும், ஏன் நீயே நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது என்றான். அனன்யா தன் கைகளை கட்டிக்கொண்டு அவன் கண்களை பார்த்து, என்ன மிரட்ட ட்ரை பண்றீங்களா என்று கேட்டாள். சட்டென சிரித்த ருத்ரன் அவள் முகத்தில் உள்ள முடிகளை தன் விரல்களால் அன்புடன் ஒதுக்கிவிட்டு, மிரட்டல் இல்ல பொண்டாட்டி, இதுதான் இந்த ருத்ரனோட ஸ்டைலே. வேணும்னா உனக்காக ஒரு மிரட்டல் என்ன தெரியுமா? நான் நேரா போய் என் மாமியார் கிட்டையும் என் மாமனார் கிட்டையும் பேசுவேன். என்ன பேசலாம்? ஆ மாமனாரே, உங்க மக நான் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமும் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா, அவளை என் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்லுவேன் என்று சாதாரணமாகச் சொன்னான். இதை கேட்டதும் அனன்யாவின் முகபாவமே மாறியது. இந்த ரோபோட்ட நம்ப முடியாது. நினைச்சத முடிக்க என்ன வேணாலும் செய்வாரு. அம்மா அப்பா முன்னாடி ஏதாவது தப்பா சொல்லிட்டா அப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே நான் திடீர்னு இங்க வந்ததுல அம்மாவுக்கு ரொம்பவே சந்தேகம். இப்ப இவர் போய் ஏதாவது பேசினா கண்டிப்பா அந்த சந்தேகம் உறுதியாயிடும். அப்புறம் உலகமே இடிஞ்ச மாதிரி பதட்டத்திலேயே உட்கார்ந்திருப்பாங்க. காலையில இருந்து எத்தனை கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த கேள்வி எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டேன். ஆனாலும் அவங்க என்ன பத்தி கவலைப்படத்தான் செய்றாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி இப்போ இவர் வேற இங்க வந்து நிக்கறாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அனன்யா தன் யோசனையில் தொலைந்து போக அவளின் முகத்தில் மாறி மாறி வரும் முகபாவங்களை பார்த்து ருத்ரன் ரசித்துக் கொண்டு நின்றிருந்தான். பின் சிரித்துக்கொண்டே அவளின் இடுப்பில் இருந்த கையை இறுக்கி தன் அருகில் கொண்டு வந்தவன், கவலைப்படாத பொண்டாட்டி, நான் உனக்கோ இல்ல என் மாமனார் மாமியாருக்கோ பிரச்சனை கொடுக்க வரல. நான் உன்னை அழைச்சிட்டு போகத்தான் வந்தேன். அதனால அமைதியா எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒரு நல்ல பொண்டாட்டி மாதிரி 5 நிமிஷத்துல தயாராகி வெளியே வந்து என் கூட வீட்டுக்கு வா என்றவன் அவளை விட்டுவிட்டு குறும்புச் சிரிப்புடன் அவளை பார்த்தான். அனன்யாவுக்கு ருத்ரன் பேச பேச கோபமாக வந்தது. அவள் எரிச்சலுடன் அவனை பார்த்தாள். அதே நேரம் ருத்ரன் புன்னகையுடன் வெளியேறப் போக அனன்யா அவனை ஒரு நிமிடம் நிறுத்தினாள். ஒரு நிமிஷம், உங்களோட அந்த ஆதாரமே இல்லாத பழிச்சொல்லுக்கும் என்கிட்ட நடந்துகிட்ட தப்பான முறைக்கும் என்கிட்ட சாரி கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா என்று கேட்டாள். சாரி என்ற வார்த்தையை கேட்டதும் ருத்ரனின் காதுகள் உயர்ந்தன. அனன்யா சாரி கேட்க தோணலையா என்றதும் கிளம்பிய ருத்ரனின் அடிகள் அப்படியே நின்றது. அவன் திரும்பி அனன்யாவை பார்த்தான். அவள் கோபத்தில் உனக்கு நான் குறைந்தவள் இல்லை என்பது போல ருத்ரனையே முறைத்துக் கொண்டிருந்தாள். எதையோ யோசித்த ருத்ரன் தீவிரமான குரலில், சாரியா என்று கேட்டான். அனன்யாவும் ஒரு புருவத்தை உயர்த்தி கோபமாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள். பின் ஏதோ யோசித்த ருத்ரன் கண்களில் குறும்புடன் நாக்கை சுழட்டிக் கொண்டு அனன்யாவை நெருங்கி வந்தான். வந்தவன் வேகமாக அவளது இடுப்பை ஒரு கையால் பிடித்து தன் அருகில் இழுத்தான். பிறகு தன் மற்றொரு கையை அவள் கழுத்தில் வைத்து அவள் முகத்தை தனக்கு வாகாக தூக்கியவன் பின் அவனும் குனிந்து அனன்யாவின் இளஞ்சிவப்பு நிற உதடுகளில் தன் உதடுகளை வைத்து முத்தமிடத் தொடங்கினான். அனன்யா அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள். ருத்ரனின் முத்தத்தால் அவள் மனம்
கருத்து போவது போல் தோன்றியது. மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக ருத்ரன் இப்படிச் செய்வான் என்று அவள் நினைக்கவே இல்லை. ருத்ரன் அவளை மிகவும் மென்மையாக முத்தமிட்டு கண்களை மூடி அந்த முத்தத்தை உணர்ந்து கொண்டிருந்தான். அவன் மனம் முழுக்க இதமான ஒரு சுகம் பரவிக் கொண்டிருந்தது. அவன் உலகமே அனன்யாவின் உதடுகளுக்குள் சிறைப்பட்டதைப் போல அதை மீட்டெடுக்க மென்மையாக போராடிக் கொண்டிருந்தான். முத்தத்தில் மூழ்கி முத்தெடுக்க ஆரம்பித்தவனின் மென்மையான முத்தம் எப்போது தீவிரமும் ஆர்வமும் நிறைந்ததாக மாறியது என்று அவனுக்கு கூட தெரியாது. அனன்யா அவன் கைகளில் நெளிந்து அவனின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். அவன் முத்தமிடுவதை தடுக்க முயன்றாள். ஆனால் ருத்ரன் அவளை விட்டு விலகத் தயாராக இல்லை. ஒவ்வொரு முறையும் அவள் ருத்ரனின் ஆசைக்கு முன் தோற்றுப்போனாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு ருத்ரன் அனன்யாவின் உதடுகளை விட்டபோது அனன்யா முன்பிருந்ததை விட அதிக கோபத்தில் அவனை முறைத்து பார்க்கத் தொடங்கினாள். கோபமாக அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு, "என்ன செய்றீங்க? என்கிட்ட இருந்து தள்ளி போங்க!" என்று கத்தினாள். அவளது கன்னங்களில் தன் இரு கைகளையும் அழுத்தமாக பதித்த ருத்ரன் அவளது உதடுகளை ஒற்றை விரலால் காதலோடு வருடி அவள் பக்கம் சாய்ந்து அவள் நெற்றியோடு முட்டினான். அனன்யா விலக முயல அவனின் பிடி இறுக்கமானது. அவள் முயற்சியைக் கண்ட ருத்ரன் குறும்பாக, "ஏ, நீதான மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன, அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்" என்றான். அனன்யா ஒரு கணம் திகைத்துப் போனாள். நான் என்ன செய்ய சொன்னா இவர் என்ன செய்யறாரு? நான் மன்னிப்பு தானே கேட்க சொன்னேன். ஆனா இவரு இப்ப என்ன பண்ணாரு? கிஸ் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றாரு என்று தனக்குள் யோசித்தவள் ருத்ரனை குழப்பத்துடன் பார்த்து, "இதென்ன சாரியா?" என்று கேட்டாள். அவள் கண்களை பார்த்த ருத்ரன் தனது இரு புருவங்களையும் உயர்த்தி மிகவும் ஸ்டைலாக, "இதுதான் ருத்ரனோட சாரி பொண்டாட்டி, குறிப்பா மிஸ்ஸஸ் ருத்ரனுக்காக மட்டும்" என்றான். இதைக் கேட்ட அனன்யாவின் இதயம் ஒரு கணம் வேகமாக துடித்தது. ஆனால் அடுத்த கணமே அவன் தன்மேல் சுமத்திய குற்றச்சாட்டும் பழிச்சொல்லும் அவளுக்கு நினைவுக்கு வர அவளுடைய கோபம் வெடிக்கும் தருவாய்க்குச் சென்றது. அவள் மூக்கின் நுனியும் சிவக்க ஆரம்பித்தது. இதைக் கண்ட ருத்ரன் அவளது சிவந்த மூக்கை லேசாக பிடித்து ஆட்டியபடி, "ஐயோ பொண்டாட்டி, கோவப்பட்டு கத்தி வச்சிராத. இங்க பாரு, இப்போ இங்க நீ கத்துனா வெளியில நிக்கிற என் மாமியார் மாமனார் தான் டென்ஷன் ஆவாங்க. ஆல்ரெடி அவங்க பதட்டத்துல தான் இருக்காங்க, உன்னை பத்தி கவலையில இருக்காங்க. இதுல நீ வேற கத்தி அவங்கள பயமுறுத்தாத. இது சின்ன விஷயம் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம என்னோட நம்ம வீட்டுக்கு வா, அங்க வந்து சண்டை போடு" என்றவன் மீண்டும் கண்ணில் குறும்போடு, "நானும் மிச்சம் மீதி இருக்கிற சாரிய நம்ம வீட்ல நம்ம ரூம்ல தனியா வசதியா கேக்குறேன். சரியா? உனக்காக வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா" என்ற ருத்ரன் சிரித்துக்கொண்டே வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். போகும் ருத்ரனை பார்த்து கொலைவெறியோடு முறைத்தாள் அனன்யா. அவளால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஒருவேளை அவளுடைய பெற்றோர் மட்டும் வெளியே இருந்திருக்காவிட்டால் அவனுடைய இந்த நடத்தையை அவள் ஒருபோதும் சகித்துக் கொண்டிருக்க மாட்டாள். அவனுடன் போவதைப் பற்றி சிறிதும் யோசித்திருக்க மாட்டாள். ஆனால் இப்போது நிலைமை வேறாக இருந்தது. அவள் எதையோ யோசித்தபடி வருத்தத்துடன் தன் ரூமின் வாஷ்ரூமிற்குள் புகுந்தாள். கேசவனும் கோமதியும் சோஃபாவில் மிகவும் கவலையுடன் அமர்ந்து அனன்யாவும் ருத்ரனும் வெளியே வருவார்கள் என்று காத்திருந்தனர். கோமதி மீண்டும் மீண்டும் வாசலையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது மனதில் 1000 கேள்விகள் அலைமோதிக் கொண்டிருந்தது. அனன்யா அதிகாலையில் தனியாக வந்து இறங்கியதை பார்த்ததுமே கோமதிக்கு திக்கென்றிருந்தது. பல லட்சம் கேள்விகள் கேட்ட பிறகும் அனன்யா பேச்சை தவிர்த்து மௌனமாகவே இருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நள்ளிரவில் இப்படி திடீரென வீட்டிற்கு ருத்ரன் வருவதும், எதுவும் பேசாமல் தனது அறைக்கு ருத்ரனை அனன்யா அழைத்துச் சென்றதும் என அவள் மனம் அனைத்தையும் சேர்த்து படபடத்தது. இந்த கேள்விகள் எல்லாம் கோமதியின் கழுத்தை நெரிக்கத் தொடங்க அவர் தன் கையை தேய்த்து பதட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றார். மனைவி இப்படி கவலைப்படுவதை பார்த்த கேசவன் அவர் கையின் மேல் மெதுவாக தன் கையை வைத்து, "எல்லாம் சரியாயிடும்" என்று கண்களால் அவரை சமாதானப்படுத்தினார். அவரும் உதவியற்ற நிலையில் பயத்துடன் கேசவனை பார்த்தார். அப்போது அறையின் கதவு திறந்தது. அந்த சத்தம் கேட்டு கேசவனும் கோமதியும் தங்கள் இடத்திலிருந்து எழுந்து கதவை பார்த்தனர். அங்கே ருத்ரன் தன் முகத்தில் கண்ணுக்குத் தெரியாத ஒரு புன்னகையுடன் அறையை விட்டு வெளியே வந்தான். ருத்ரன் ஹாலுக்குள் வந்தவுடனேயே அவனது கண்கள் கேசவன் மற்றும் கோமதியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தது. இதனால் ஏதோ யோசித்த ருத்ரன் அவர்களை நோக்கி நகர்ந்து தன் கட்டளை குரலை சற்று மாற்றி அமைதியான தொனியில், நான் அனன்யாவ திரும்ப கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். சாரி, நான் இந்த நேரத்துல எந்த தகவலும் சொல்லாம வந்துட்டேன். கொஞ்சம் அவசரம், அதான் உடனே வந்துட்டேன். உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். அனன்யாவ உடனே வர சொல்லுங்க" என்ற ருத்ரன் வெளியேறப் போனான். ஆனால் திடீரென ஏதோ யோசித்துவிட்டு நின்றவன் அவர்களை திரும்பி பார்த்து திடீரென்று குனிந்து அவர்கள் கால்களை தொட்டான். ருத்ரன் திடீரென்று அவர்கள் பாதங்களை தொட்டதும் கேசவனும் கோமதியும் திடுக்கிட்டனர். இதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் எப்படி பதில் சொல்ல என்றும் அவர்களுக்கு புரியவில்லை.
சட்டென சுதாரித்த கேசவன் விரைவாக கையை நீட்டி ருத்ரனின் தலையை தொட்டு ஆசிர்வதித்து மரியாதையான குரலில், ஆ நல்லா இருங்க மாப்ள, சந்தோஷமா இருங்க. நீங்க ஏன் வெளியில போகணும்? அனன்யா வர வர இங்கே வெயிட் பண்ணலாமே என்றார். ருத்ரன் இல்லை என்று தலையை ஆட்டினான். இல்ல, அது பிரச்சனை இல்ல, நான் வெளியவே இருக்கேன் என்ற ருத்ரன் வெளியே செல்ல ஜெகனும் அவனை பின்தொடர்ந்தான். ருத்ரன் வெளியேறிய பிறகு கோமதி வேகமாக அனன்யாவின் அறைக்குச் சென்றாள். அங்கே அறையில் அனன்யா தன் முக்கியமான பொருட்களை மூட்டை கட்டிக்கொண்டு கோபமாக எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். வேகமாக அறைக்குள் வந்த கோமதி அனன்யாவை பார்த்து, பாப்பா, என்னம்மா விஷயம்? மாப்பிள உன்னை அழைச்சிட்டு போக வந்ததா சொல்றாரு. ஆனா திடீர்னு என்ன? எதுவும் பிரச்சனையா? நீ காலையில தான் வந்த, இப்ப திடீர்னு மாப்பிள வந்துட்டாருன்னு கிளம்புற. உடனே போறியா? உங்களுக்குள்ள எல்லாம் நல்லா இருக்குல்ல என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினார் கோமதி. அனன்யா அம்மாவை வருத்தத்துடன் பார்த்தாள். தன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வரை அம்மா சமாதானம் அடைய மாட்டார், நிம்மதியாகவும் இருக்க மாட்டார் என்பது அவளுக்கு தெரியும். அதனால் வேகமாக அருகில் வந்து தனது அம்மாவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட அனன்யா நம்பிக்கையுடன், அம்மா, எல்லாம் நல்லா இருக்கு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இங்க இருக்கலான்னு வந்தேன். அங்க ஆகாஷ் அப்பாட்ட இருந்து போன் வந்ததா சொன்னேன்ல, கௌசல்யா அம்மாவோட நினைவு நாள்ல நடக்கிற பூஜையை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதான், அதுக்காக என்ன அழைச்சிட்டு போக திடீர்னு வந்திருக்காரு. சாரிம்மா, இப்படி அர்த்தராத்திரியில வருவார்னு நானும் எதிர்பார்க்கல. உண்மையில அவருக்கு ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி, அதான் இப்படி வந்திருக்காரு. சாரி, அவரால நீங்களும் அப்பாவும் உங்களோட தூக்கத்தை தொலைச்சிட்டு நிக்கிறீங்க. என் போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கறதால அவரால எனக்கு விஷயத்த சொல்ல முடியல என்று முடிந்தவரை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்த பதிலையே சொன்னாள் அனன்யா. இதை கேட்டதும் தான் கோமதி சற்று நிம்மதியடைந்தார். அனன்யா தன் பையை வேகமாக மூடியவள், சரிம்மா, நான் கிளம்புறேன். அவரு வெளியில எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்றாள். மகள் அனன்யா மீண்டும் பிரிகிறாள் என்று புரிந்ததும் கோமதி சற்று உணர்ச்சி வசப்பட்டார். அவள் அனன்யாவை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டார். மகளின் திருமணத்திற்கு பிறகு எந்த பெற்றோருக்கும் மகளுடன் இருக்க நேரம் கிடைப்பதில்லை. கோமதியும் தங்கள் செல்ல மகளின் ஸ்பரிசத்தை சற்று நேரம் உணர்ந்து நிம்மதியடைய விரும்பினார். அனன்யாவும் தன் தாய் கட்டிப்பிடித்தவுடன் சற்று உணர்ச்சி வசப்பட்டாள். சில நிமிடங்களுக்கு பிறகு தாயும் மகளும் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பிரிந்து நின்றனர். கோமதி தன் மகளது கன்னங்களை அன்புடன் தொட்டு, ஏன் இப்படி நேரம் வேகமா ஓடுதுன்னு எனக்கு தெரியல. நான் மனசார அமைதியா உன் கூட கொஞ்ச நேரம் பேசக்கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. உன் கூட மணிக்கணக்கா நான் பேசி இருக்கேன் தான், ஆனா எதுவுமே முழுமையான பேச்சா எனக்கு தெரியல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் பாப்பா. என் ஆசை நிறைவேறலனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் என் பொண்ணு அவளோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ பிஸியா இருந்தாலும் மாப்பிள்ள உன்னை கூட்டிட்டு போக இங்க வந்திருக்காரு. அவர் உன்னை கவனிச்சுக்கிறத ஏற்கனவே நான் பாத்திருக்கேன். ஒரு அம்மாவா என்னோட மனசு இதனால எவ்ளோ நிம்மதியா இருக்குன்னு வெறும் வார்த்தையால என்னால சொல்ல முடியல பாப்பா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும் என்றவர் மேலும் தொடர்ந்து, சரி பாப்பா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு இருந்தேன். இது உன் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நான் சொல்லி இருக்கணும். ஆனா அன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதுக்கப்புறம் சரியான நேரம் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நான் இத உன்கிட்ட சொல்லியே ஆகணும். வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுல துணை சரியா அமையறது அதை விட முக்கியம். 2 பேர் வேற வேற குணநலன்களோட சேர்ந்து வாழ்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சில நேரம் உன்கிட்ட தப்பு இருக்கலாம், சில நேரம் மாப்பிள்ளை கிட்ட தப்பு இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் உங்க 2 பேரோட உறவு என்னைக்கும் செதஞ்சு போக கூடாது. உன் மேல நீ எவ்ளோ நம்பிக்கை வைக்கிறியோ அதே அளவு நம்பிக்கைய மாப்பிள்ளை மேலயும் நீ வைக்கணும். உன்னால முடிஞ்ச வர இந்த உறவை காப்பாத்த போராடு. உன்னால என்னைக்காவது முடியல, நீ ரொம்ப தனியா ஃபீல் பண்ற அப்படின்னா இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உனக்காக நானும் அப்பாவும் இருப்போன்னு மறந்துறாத. இந்த வீட்டு கதவு உனக்காக எப்பவுமே திறந்துதான் இருக்கும். சரியாம்மா என்று கோமதி தன் கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார். தன் தாயின் பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட அனன்யா உடனடியாக அவரை மார்போடு அணைத்துக் கொண்டாள். அவளுடைய தாயாக அனன்யாவை வார்த்தைகளால் சமாதானப்படுத்திய அதே நேரம் அவளுக்கு தேவையான தைரியத்தையும் கோமதி கொடுத்திருந்தார். சில நொடிகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்ட கோமதி அனன்யாவை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தார். கேசவன் ஹாலில் சோஃபாவின் அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அனன்யாவின் கண்கள் தன் தந்தையின் மீது படும்போது அவளால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. வேகமாக ஓடிச் சென்று அவர் மார்பை கட்டிக்கொண்டு அழுதாள். கேசவன் தன் இதயத்தின் வலியை மறைத்துக் கொண்டு அனன்யாவை சமாதானம் செய்தவாறு அமைதியாக நின்றார். எபிசோட் 60. தன் தந்தையை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட அனன்யா அவரை கட்டிக்கொண்டு அழுதாள். அவள் அப்படி அழ கேசவனும் அவளை ஆறுதலாக தோளில் தட்டிக் கொடுத்தார். சில நிமிடங்களுக்குப் பிறகு அனன்யாவை தன்னிடமிருந்து பிரித்த கேசவன் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு ஒரு புன்னகையை கொடுத்து, உன் உடம்ப பாத்துக்கோ, கவனமா இரு என்றார். அனன்யா சரி என்று தலையசைத்துவிட்டு அவர்களுடன் வீட்டை விட்டு வெளியே வந்தாள்.
வீட்டிற்கு வெளியே 5 கார்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தன. மேலும் ருத்ரன் வீட்டின் கதவிற்கு முன்னால் இருந்த காரின் அருகே நின்று அனன்யாவுக்காக காத்திருந்தான். அவனுடன் ஜெகனும் நின்றிருந்தான். அனன்யா ருத்ரனை பார்த்ததும் அவளுக்குள் இருந்த கோபம் தானாக படர்ந்து எரிய ஆரம்பித்தது. ருத்ரனுடன் திரும்பிச் செல்ல அவளுக்கு சற்றும் விருப்பமில்லை. ஆனாலும் தன் பெற்றோரை தொந்தரவு செய்ய அவள் விரும்பவில்லை. அதனால் வேகமாக சீறிப்பாய்ந்த புயலை தனக்குள் அடக்கிக் கொண்டவள் தன் பெற்றோரை அணைத்து அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு முன்னேறினாள். அனன்யாவின் கையில் இருந்த பையை பார்த்த ஜெகன் அதை வாங்க முன்னோக்கி நகர்ந்தான். ஆனால் அனன்யா கோபமாக அந்த பையை ஜெகனின் காலடியில் எறிந்துவிட்டு ருத்ரனை புறக்கணித்து காரின் மறுபக்கம் சென்று அமர்ந்தாள். அனன்யாவின் கோபத்தை பார்த்து ருத்ரன் சிரித்தான். தனது பாசுக்கு விழ வேண்டியதை தான் வாங்கிக் கொண்ட ஜெகன் கால்வலியுடன் அவள் எறிந்த பேக்கை எடுத்துக்கொண்டு ருத்ரனை பார்த்தான். பின் வருத்தத்துடன் மெல்லிய குரலில், பாஸ், மேடம் இந்த முறை ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஜாக்கிரதையா இருங்க, ஆல் தி பெஸ்ட் என்றான். ஆல் தி பெஸ்ட் என்றதும் ருத்ரன் ஜெகனை கோபமாக முறைக்க, ஜெகன் அவசரமாக பையை எடுத்துக்கொண்டு காரில் வைக்கச் சென்றான். இவங்க சண்டேல நாம தான் டேமேஜ் ஆகுறோம். ஜெகனு, வாய அடக்கு, இல்ல பாஸ் பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அதன் பிறகு வாயையே திறக்கவில்லை. அனன்யாவை பார்த்த ருத்ரன் தன் எதிரில் நிற்கும் அவளின் பெற்றோரை பார்த்து தலையையாட்டி விடை பெற்றுக் கொண்டு மௌனமாக காருக்குள் அனன்யாவின் அருகில் அமர்ந்தான். தங்கள் மகளின் கோபத்தையும் அதை மாப்பிள்ளை கண்டுகொள்ளாமல் சமாளித்ததையும் இருவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் கிளம்பும்போது அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டதும் கேசவனுக்கும் கோமதிக்கும் ஒரு மன நிறைவை தந்தது. தங்கள் மகளின் வாழ்வில் இனி பிரச்சனை இருக்காது என்ற நம்பிக்கை இருவருக்கும் துளிர்த்து எழ இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் அங்கிருந்து பறந்து சென்றது. காரில் முழு அமைதி நிலவியது. அனன்யா அமைதியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் ருத்ரன் வெளியிலிருந்து வரும் வெளிச்சத்தில் ஜொலிக்கும் அனன்யாவின் அமைதியான முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவளுடைய சோகமான முகத்தை ருத்ரனின் கூர்மையான கண்களிலிருந்து அவளால் மறைத்து வைக்க முடியவில்லை. அவள் நிலையை உணர்ந்த ருத்ரன் தன் கையை முன்னோக்கி நகர்த்தி அனன்யாவின் இடுப்பை இறுகப் பிடித்து சட்டென அவளை தன் மடிக்கு இழுத்தான். இதனால் பாய்ந்து அவன் மேல் விழுந்தவள் ஆச்சரியமான கண்களுடன் ருத்ரனை பார்த்தாள். பின்தான் சுதாரிப்பு வந்து எழ முயன்றவள், என்ன பண்றீங்க, என்ன விடுங்க என்றாள். ருத்ரன் அவள் இடுப்பை இறுக்கி குறும்போடு, ஒருவேளை நான் விடலன்னா என்ன பண்ணுவ என்று கேட்டான். அனன்யா இப்போது அவனது செயலில் மிகவும் கோபமாக இருந்தாள். அவள் கோபமாக அவனது தோளில் அடித்து, என்ன விடுங்க, நான் உங்களோட வர்றேங்கிறதுக்காக உங்களோட இந்த மாதிரியான பிஹேவியரையும் நான் பொறுத்துக்குவேன்னு நினைக்காதீங்க என்றாள். ருத்ரன் அனன்யாவை தன் அருகில் இழுத்து அவள் காதில் கிசுகிசுப்பாக, ரொம்ப கோவப்படுறியே பொண்டாட்டி, என் சாரி உனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல போலையே என்றான். ருத்ரன் சாரி என்று சொன்னதும் அனன்யாவுக்கு அவனின் செயல்கள் நினைவுக்கு வந்தன. இதனால் அவளுக்கு இப்போது மீண்டும் எரிச்சல் வர ஆரம்பித்தது. ருத்ரனை முறைத்து பார்த்தவள் கிண்டல் தொனியில், சாரியா, நீங்க கேட்டதுக்கு பேர் சாரியா? முதல்ல நீங்க ப்ராப்பரா சாரி கேட்க கத்துக்கங்க. நீங்க செஞ்சது சாரி கேட்டது மாதிரியே தெரியல என்றாள். அனன்யா சொல்வதை கேட்ட ருத்ரன் எதையோ யோசித்தபடி, என் சாரி உனக்கு பிடிக்கல இல்லையா? அதனால என்ற ருத்ரன் அனன்யாவின் குழப்பமான முகத்தை குறும்பாக பார்த்துவிட்டு சற்று உரத்த குரலில், ஜெகன், கார பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல நிறுத்துங்க, நான் உங்க மேடத்துக்கிட்ட ப்ராப்பரா சாரி கேட்கணும் என்றான். ருத்ரன் அப்படி சொன்னதும் அனன்யா ஆச்சரியமான கண்களுடன் அவனை பார்த்தாள். அவன் வார்த்தைகளின் அர்த்தமும் கண்களில் இருந்த குறும்பும் அனன்யாவிடமிருந்து மறைக்கப்படவில்லை. உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத ஜெகன் விரைவாக தனது முதலாளியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு, ஓகே பாஸ் என்றான். அவனது ஓகேவை கேட்டு மேலும் அதிர்ச்சியடைந்த அனன்யா ஜெகன் மீது கோபம் கொண்டு, எங்கேயும் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஜெகன், நாம எல்லாரும் அமைதியா இப்ப வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான் என்றாள். ஜெகன் தலையை மட்டும் மாட்டிக்கொண்டான். ஐயையோ, 2 பேத்துக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டம் போலையே, செத்தடா ஜெகனு என்று தன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டவன் அமைதியாகவே இருந்தான். அனன்யா மறுப்பதை பார்த்து ருத்ரன் தன் கட்டை விரலால் அவள் கன்னங்களை தடவி, என்ன ஆச்சு பொண்டாட்டி, இப்போ உனக்கு சாரி கேட்க வேணாமா என்று கேட்டான். கோபமாக ருத்ரனை முறைத்து பார்த்த அனன்யா அவனுடைய கையை வேகமாக தள்ளிவிட்டு எச்சரிக்கை தொனியில், நீங்க திரும்ப அப்படி ஏதாவது செஞ்சாலோ இல்ல என் பக்கத்துல வர ட்ரை பண்ணாலோ நான் இங்க இப்படியே இறங்கி என் வீட்டுக்கு போயிடுவேன், உங்களோட வரமாட்டேன். இப்ப நான் உங்களோட வீட்டுக்கு வரேன்னா நீங்க சொன்ன அந்த தப்பான வார்த்தை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. என் அப்பா அம்மாவுக்கு மரியாதை தரணுன்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இப்ப உங்களோட வரேன். ஆனா திரும்ப நீங்க என்கிட்ட நெருங்குனீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற எல்லாம் முடிஞ்சிரும். அதனால அமைதியா விலகியே இருங்க என்ற அனன்யா ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ருத்ரன் இப்போது எதுவும் பேசவில்லை.
அனன்யா மிகவும் கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டதால் அவன் அமைதியானான். சற்று நேரம் எதுவும் சொல்லாமல் அனன்யாவுக்கு சிறிது நேரம் கொடுக்க நினைத்தான். தான் கொடுத்த வலி இந்த சில நொடிகளில் மறைந்து விடாது என்பதை அவனும் அறிந்துதான் இருந்தான். ஆனால் அவன் ருத்ரனாயிற்றே, இப்படி அவள் நெருங்காதே என்றதும் அவனும் அப்படியே இருந்திடுவானா என்ன? ருத்ரன் அனன்யாவையே வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அனன்யா அவனை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனன்யாவின் கண்கள் சற்று நேரத்தில் அயர்ந்து தன்னையும் அறியாமல் ருத்ரனின் தோளில் தலை சாய்த்தாள். அனன்யா தன் தோளில் தூங்குவதை பார்த்த ருத்ரன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். அச்சோ பொண்டாட்டி, நீயே என்னை விட்டு போக நினைச்சாலும் உன்னால அப்படி என்னை விட்டுட்டு போக முடியாது. அப்படி மீறி நீ போக ஆசைப்பட்டாலும் உனக்கு இந்த ருத்ரன் அனுமதி தரமாட்டான். எனக்குரியது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அனன்யாவை தன் கைகளில் இறுக்கிப் பிடித்து அவளது அப்பாவி முகத்தை வருடினான். அந்த நிமிடம் கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் யோசிக்காமல் தன் வார்த்தைகளால் அனன்யாவை காயப்படுத்தியதையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்லி அவளை தன் வாழ்க்கையை விட்டே நீங்கச் சொன்னதையும் ருத்ரன் நினைத்துப் பார்த்தான். கோபம் தணிந்த பிறகுதான் தன் தவறை அவன் உணர்ந்தான். பின்னர் விஷயத்தின் உண்மைத்தன்மையை கண்டறிய நினைத்து விசாரிக்கச் சொன்னான். விஷயம் புரிந்த பிறகுதான் அனன்யா நிரபராதி என்றும் தன்மேல்தான் தவறு என்றும் அவனுக்கு புரிந்தது. தன்னவளுக்கு எத்தகைய வலியை கொடுத்திருக்கிறோம் என புரிந்த ருத்ரனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இதே விஷயத்தைத்தான் அவனது மனமும் ஒரு மூலையில் நின்று கத்தி சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அப்போது விக்ரமுடன் அனன்யாவை கண்டதும் அவனுக்குள் உருவான பொறாமையும் அதனால் உண்டான கோபமும் அவனது மூளையை மழுங்கடித்து உண்மையை ஏற்க மறுத்துவிட்டது. அவன் மனம் மீண்டும் அமைதியடைந்த பிறகுதான் தன் வாழ்க்கையிலிருந்து அனன்யாவை அகற்றுவதற்காக யாரோ வேண்டுமென்றே இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் யார் செய்தார்கள்? இதனால் அவர்களுக்கு என்ன பயன் என்பது இதுவரை அவனுக்கும் மர்மமாகவே இருந்தது. ருத்ரன் உண்மையை உணர்ந்த உடனேயே அனன்யாவை சமாதானப்படுத்த உடனடியாக அவள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். இதற்கிடையில்தான் ஆகாஷ் வந்து பேசியது எல்லாம். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த ருத்ரன் அனன்யாவின் உறங்கும் அப்பாவி குழந்தை முகத்தையே விடாமல் பார்த்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அவன் மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. பல வருடங்களாக உயிரற்று உணர்ச்சியற்ற நிலையில் இருந்த அவனது இதயம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நிம்மதியாக துடித்தது. சில நிமிடங்களில் ஹெலிபேட் பகுதியில் கார் நிற்க அனன்யா இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அதனால் ருத்ரனே வசதியாக அனன்யாவை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு சாப்பரில் அமர்ந்தான். காலையில் அனன்யா கண்களை திறக்கும்போது ஒரு பழக்கமான வாசனையுடன் ஒரு இனிமையான உணர்வையும் அவள் உணர்ந்தாள். அது அவள் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. அடுத்த கணம் அவள் படுக்கையில் அமர்ந்து சுற்றி பார்த்தாள். அவள் அவர்களது ரூமில் அவர்களது படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ருத்ரன் அருகில் இல்லை. இதை பார்த்த அவள் கண்கள் ருத்ரனை எங்கும் தேடின. பிறகு அவளே தன் தலையில் அடித்துக்கொண்டு, அனன்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பொய் பேசுறவங்களோட பொய்ய நம்பி உன் மனசுல பொய்யான நம்பிக்கைய வளர்த்துக்காத. அவருடைய நம்பிக்கைய ஒரு நாள் கூட அவரால காப்பாத்த முடியாது. அடுத்த நிமிஷமே ஏதாவது பிரச்சனைனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து சண்டைக்கு வருவாரு, உன்னை தப்பு சொல்லுவாரு, வீட்டை விட்டு போக சொல்லுவாரு. இங்க எதுவும் உன்னோடது கிடையாது, அத மனசுல வச்சுக்கோ என்று தனக்குள் நினைத்துக் கொண்டாள். பின் வருத்தத்துடன் அவள் இதயத்தில் கையை வைத்துக்கொண்டு ருத்ரனின் உணர்வுகளுடன் துடித்த அவளது இதயத் துடிப்பை உணர்ந்தாள். நடப்பதை எல்லாம் பார்த்தவள் தோற்கடிக்கப்பட்ட குரலில், ஆனா ஏன் என்னோட இந்த மனசு மட்டும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது? வேண்டான்னு விலக நினைச்சாலும் அந்த ரோபோட்டத்தான் தேடுது. அவரோட நெருங்கி பழகதான் ஏங்குது. ஆனா அவருக்கு இது எதுவும் தேவையில்ல. நாம எவ்ளோ அன்பு காமிச்சாலும் அதை உணர மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாதா? அசிங்கப்படுத்துறது, அப்புறம் கூட்டிட்டு வந்து கூட உட்கார வைக்கிறது என்று தன்னையே நொந்து கொண்டவள் பின் அந்த அறையை பார்த்துவிட்டு திரும்ப ஒரு முறை, என் விதி என்னை இங்க கொண்டு வந்து விட்டிருக்கு. எனக்கு காதல் இருக்கு. ஆனா என் காதல் தான் என்கிட்ட இல்ல. இன்னும் நான் இது மாதிரி எத்தனை பிரச்சனைய கையாள போறேன்னு தெரியல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் கண்ணை மூடிக்கொண்டு அடுத்து வரவிருக்கும் தருணத்திற்காக தன்னை உள்ளுக்குள் தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தாள். பிறகு தனக்குத்தானே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவள் சோம்பலாக எழுந்து கடிகாரத்தை பார்த்தாள். அவள் கண்கள் அதிர்ந்து விரிந்தன. இன்று அவள் மிகவும் தாமதமாக எழுந்திருத்திருக்கிறாள். அடி பாவி, நீ இன்னிக்கும் லேட்டா? வர வர ரொம்ப தூங்க ஆரம்பிச்சிட்ட அனன்யா, பொறுப்பே இல்ல என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்ட அனன்யா படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து வாஷ்ரூமை நோக்கி வேகமாக ஓடினாள். ஆனால் அவள் கதவை திறக்கும் போதே உள்ளே இருந்தும் கதவு திறக்கப்பட்டது. அனன்யா தன்னை சுதாரித்துக் கொள்ள முடியாமல் நேராக ருத்ரனின் மார்பில் சென்று மோதினாள். அனன்யாவின் உதடுகள் ருத்ரனின் நெஞ்சைத் தொட இருவரின் இதய துடிப்புகளும் ஒன்றாக துடிக்க ஆரம்பித்து சரியான தாளத்தில் இசை மீட்டத் தொடங்கின.
ருத்ரனின் அகன்ற பறந்து விரிந்த மார்பை பார்த்ததும் அனன்யாவின் முகம் வெட்கத்தில் சிவக்க தலையை குனிந்து அவனிடமிருந்து விலக முயன்றாள். அனன்யா விலகிச் செல்லத் தொடங்கியவுடன் ருத்ரன் அவள் இடுப்பை பிடித்து தன்னிடம் இழுத்து தன்னுடன் நெருக்கமாக நிற்க வைத்தான். அனன்யா தன் கண்களை விரித்து ருத்ரனை முறைக்க ஆரம்பித்தாள். ஆனால் ருத்ரனோ அவள் கண்களை காதலுடன் பார்த்து அவள் முகத்திலிருந்த முடியை விரல்களால் பின்னுக்குத் தள்ளி அவளை ரசித்தான். ஏனோ காலையிலேயே அவளை வம்பிழுக்கத் தோன்ற குறும்பான குரலில், "என்னாச்சு பொண்டாட்டி? உன்னால என்னை விட்டு விலகி இருக்க முடியலையா என்ன? காலையிலேயே இப்படி வந்து மோதுற?" என்று கேட்டான். அனன்யா ருத்ரனின் வார்த்தைகளை கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள். அவனுடைய கைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கோபமாக அவனை பார்த்தாள். "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள இருக்கிறத நான் தான் என் அவசரத்துல கவனிக்கல. சரி, இப்ப என்னை விட்டு நகர்ந்துதான் நில்லுங்களேன்" என்று அவனை விலக்கினாள். ஆனால் ருத்ரன் அவள் கைகளை இறுக்கிக் கொண்டு, "அதெப்படி உன்னை இப்படியே விட முடியும்? இன்னும் செய்ய வேண்டியது எவ்ளோ இருக்கு" என்றான். அவன் சொல்வதை கேட்டதும் அனன்யா அவனை பார்த்து, "என்ன சொல்றீங்க? என்ன இருக்கு? என்ன செய்யணும்?" என்று கேட்டாள். ருத்ரன் தன் கையை அனன்யாவின் முதுகில் மெதுவாக நகர்த்தி அவள் பக்கம் சாய்ந்து மீண்டும் குறும்புடன், "இதுவரை நான் உன்கிட்ட ப்ராப்பரா சாரி கேட்கல இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட சரியான முறையில சாரி கேட்பேன்னு சொன்னேன் தானே? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா?" என்று கேட்டபடி ருத்ரன் அவள் அருகில் நெருங்கிச் சென்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட அனன்யாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று புரிந்து கொண்டவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பிறகு தன்னை ருத்ரன் நெருங்க முயல்வதை உணர்ந்தவள் அவன் நெஞ்சில் கை வைத்து பின்னால் தள்ளியபடி, "இல்ல இல்ல, நான் உங்கள்ட்ட எந்த சாரியையும் கேட்கல. உங்க சாரியை நீங்களே வச்சுக்கங்க. என்ன விட்டுடுங்க" என்று பதறினாள். அனன்யாவின் பதட்டமான முகத்தை பார்த்து ருத்ரன் மிகவும் ரசித்தான். அவனது மனதுக்குள் சத்தமாக சிரித்துக் கொண்டவன் வெளியில் தனது சிரிப்பை மறைத்துக் கொண்டு மிகவும் அப்பாவியான குரலில், "ஆனா நீதான பொண்டாட்டி சொன்ன, இந்த ருத்ரன் அவனோட வார்த்தைகள்ல இருந்து எப்பவும் பின்வாங்கினது கிடையாது. அதனால நான் உன்கிட்ட இப்போ மனசார சாரி கேட்க போறேன்" என்றான். அவன் சொல்வதை கேட்க கேட்க அனன்யாவிற்கு தன் தலையில் தானே அடித்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. என் வார்த்தையோட அர்த்தத்தை எப்படியெல்லாம் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும்னு இந்த ரோபோட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என் வார்த்தையை வச்சு எனக்கு அப்படிக்கிறாரே என்று மனதுக்குள் நொந்து போனவள் இப்போது தனது வார்த்தைகளுக்காக வருந்தினாள். ஆனால் அதே சமயம் ருத்ரனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததால் அவள் இதயத்திலும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. மேலும் ஒரு புதுவித உணர்வு அவள் முழு உடலிலும் ஆக்கிரமித்திருந்தது. அவளது உணர்ச்சிகள் அவளது கட்டுப்பாட்டில் இல்லை என்பது போல அவள் தன்னை மறக்க ஆரம்பித்தாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 61. அனன்யா தன் சொந்த வார்த்தைகளில் சிக்கிக்கொண்டு தவித்தாள். மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ருத்ரனிடம் ஏன் சொன்னோம் என்று இப்போது வருந்த ஆரம்பித்தாள். வாய வச்சுட்டு சும்மா இருந்தியா? வரேன் வரமாட்டேன்னு சொல்லாம தேவையா உனக்கு இது? இப்ப பாரு மாட்டிக்கிட்டு முழிக்கிற என்று தனக்குள் நொந்து கொண்டாள் அனன்யா. அதே நேரம் ருத்ரனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததால் அவளது இதயத்தில் ஒரு பரபரப்பை அவளால் உணர முடிந்தது. அவள் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாள். அவளால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. தனக்குள் உண்டான படபடப்பில் திகைத்தவள் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று அப்பாவி முகத்தோடு அன்பாக, "என்ன விடுங்க, நான் கீழே போகணும். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க" என்றாள். அனன்யாவின் கெஞ்சலை பார்த்த ருத்ரன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினான். உடனே அனன்யா வேகமாக அவனது கைகளை விட்டு வெளியேறி நகரப்போக ருத்ரனின் கை அவள் இடுப்பை பின்னாலிருந்து பிடித்து அவளை தன்னருகில் மீண்டும் இழுத்துக் கொண்டது. அனன்யா ருத்ரனின் நெஞ்சில் மோதி நிற்க அவள் காதில் காதலுடன், "பொண்டாட்டி, நான் இப்போதைக்குதான் உன்னை விட்டிருக்கேன். ஆனா அடுத்த முறை இந்த சான்ஸ் உனக்கு கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எதுக்கும் கொஞ்சம் தயாரா இரு" என்று சிரிப்புடன் சொல்லிவிட்டு அனன்யாவின் காதுகளை மெல்ல கடித்து தன் பிடியை தளர்த்தினான் ருத்ரன். அவன் பிடி தளர்ந்ததும் விட்டால் போதுமென வாஷ்ரூமுக்குள் நுழைந்து கொண்டு கதவை மூடினாள் அனன்யா. அவளது செயலைக் கண்டு சிரித்த ருத்ரன் பிறகு ஆபீஸ் போக தயாரானான். அனன்யா வெளியே வருவதற்கு முன் அந்த அறையை விட்டு வெளியேறிய ருத்ரன் டைனிங் ஹாலை நோக்கி நகர்ந்தான். ஆனால் இன்று அங்கு சென்றதும் அவன் சந்தித்த காட்சி வேறு விதமாக இருந்தது. அங்கு தாத்தா விஜயேந்தர் இல்லை. நேற்றைய தினம் அவர் மிகவும் சோர்வடைந்து விட்டதால் தனது அறையிலேயே இன்று அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். ஆகாஷும் எங்கோ வெளியே போயிருந்தார். அதனால் இன்று ரோஹன், சூர்யா, அஜய் மற்றும் தனுஷ் என 4 தான் இருந்தனர். ஆனால் அவர்களோ பல நாள் பட்டினி கிடந்ததைப் போல வேக வேகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். நேற்றைய ஒரு நாள் உண்ணாவிரதம் பசியின் கொடுமையை அவர்களுக்கு உணர்த்த
அடர்த்தி இருந்தது. அதனால் உணவை அள்ளி அள்ளி வாயில் திணித்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக ரோஹனும் சூர்யாவும். பாவம், இவர்கள் இருவருக்கும் தான் இந்த உண்ணாவிரதம் மிகவும் கஷ்டத்தை கொடுத்துவிட்டது. ருத்ரன் அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக தன் இடத்தில் அமர்ந்தான். ஒரு வேலைக்காரன் வந்து அவனுக்கு காஃபியை கொடுத்துவிட்டு காலை உணவையும் பரிமாறினான். ரோஹன் தன் அருகில் அமர்ந்த ருத்ரனை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் சாப்பாட்டை வாயில் திணித்துக் கொண்டு ருத்ரனை வேகமாக அணைத்துக் கொண்டான். ஐயோ, தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வழியா நான் சொல்றத நீங்க கேட்டுட்டீங்க. ஒரே நாள்ல அண்ணிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்க. என்னால நம்பவே முடியல. நல்ல வேளை நீங்க அண்ணிய கூப்பிட்டு வந்தீங்க. இல்லனா நான் இன்னும் எத்தனை நாள் விரதம் இருந்திருப்பேனோ தெரியாது. ஒருவேளை அது மட்டும் நடந்தது, அவ்வளோதான் அண்ணா, சோழி முடிஞ்சிருக்கும். நீங்க ரொம்ப ஸ்வீட் அண்ணா என்று கொஞ்சியவன், ஏன் அண்ணா போல யாரு மச்சான், எனக்காக கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டான் என்று பாடினான். ருத்ரன் அவனது செயல்களுக்காக அவனை கோபத்துடன் பார்த்தான். பின் தன் தோள்களிலிருந்து அவனது கையை விலக்கிக் கொண்டான். இதைக் கண்ட ரோகனின் முகம் மாறியது. ஆனால் அடுத்த நொடி அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் தனது உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். ருத்ரன் அவனையே பார்த்து கொண்டு காஃபியை குடிக்க ஆரம்பித்தான். அப்போது அஜய் தனது சாண்ட்விச்சை சாப்பிட்டுக் கொண்டே, சரி ருத்ரா, நாங்க உன்கிட்ட என்ன சொன்னோம்? அண்ணிய மரியாதையா அழைச்சிட்டு வான்னு தானே சொன்னோம். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நடு ராத்திரியில போய் ரவுடி மாதிரி வீட்ல இருக்கிறவங்கள பயமுறுத்தி அங்கிருந்து அண்ணிய கிட்டத்தட்ட கடத்திட்டு வந்திருக்க என்று கேட்டான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் இது உண்மையா என்று தெரிந்து கொள்ள விரும்புவது போல ருத்ரனை கேள்வி கண்களால் பார்த்தனர். என்ன அண்ணா சொல்றீங்க? இது உண்மையா? அண்ணா, அஜய் அண்ணா என்ன சொல்றாரு என்று ரோஹன் குழப்பத்துடன் கேட்டான். உடனே அஜய், ஆமா ரோஹன், நான் இப்பதான் ஜெகன் கிட்ட இத பத்தி பேசினேன். அவன்தான் என்ன நடந்ததுன்னு சொன்னான் என்று கூறினான். அதை கேட்டு அனைவரும் கோபமாக ருத்ரனை பார்க்க அஜய் மட்டும் லேசாகச் சிரித்தான். அதை பார்த்த ரோஹன், என்னண்ணா நீங்க சிரிக்கிறீங்க என்று கேட்டான். உடனே அஜய் ருத்ரனை பார்த்துவிட்டு கிண்டலாக, இல்ல, உன் அண்ணன் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவே மாட்டேங்கிறான். சின்ன வயசுலயும் இப்படித்தான். அவனோட பொருளை யாராவது எடுத்து வச்சுக்கிட்டா அவங்க வீட்டுக்குள்ள அதிரடியா நுழைஞ்சு அந்த பொருளை எடுத்துட்டு ஓடியே வந்துருவான். அது அவனோட பொருள், அது எப்பவும் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. இப்ப அவன் செஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது என்ற அஜய் மீண்டும் சிரித்தான். அனைவரும் இதை கேட்டு சிரித்தாலும் அனன்யாவை நினைத்து அவர்களுக்கு லேசாக வருத்தமாக இருந்தது. அவளது மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரம் தன்னிடத்திலிருந்து எழுந்து நின்ற ருத்ரன் இறுகிய முகத்துடன் அவர்களை பார்க்காமல், நான் அவளை மரியாதையா கூட்டிட்டு வரணும்னு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க எல்லாரும் இப்போ இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் பேச்சை கேட்ட சூர்யாவின் தொண்டை அடைத்துக் கொண்டது. அவன் வேகமாக தண்ணீரை குடித்துவிட்டு கோபமாக, அட பாவி, உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு எங்களுக்காகன்னு சொல்றியா? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா என்றான். அனைவரும் அதை ஆமோதித்து தலையசைத்தனர். அண்ணி வந்ததுக்கு அப்புறமாவது அண்ணா மாறிடுவார்னு நினைச்சேன். அவர்கிட்ட ஒரு மென்மை இருக்கும், அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் இன்னும் அதே கண்டிப்போட அதே இயல்புலதான் இருக்காரு. பாவம், இதுல நாம அண்ணிய வேற மாட்டி விட்டுருக்கோம் என்று புலம்பினான் ரோஹன். பிறகு அனைவரும் அனன்யாவை பார்த்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க கிளம்பினர். தயாராகி வந்த அனன்யா விஜயேந்தரை பார்க்கச் சென்றாள். அவரின் நிலையை கண்டவளுக்கு முதலில் தன்மீதே கோபம் வந்தது. மேலும் அவளுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவரும் தனக்காக இப்படி உடலை வருத்தி போராடி இருக்கிறார்களே என்ற வேதனை அவளை வாட்டியது. விஜயேந்தர் அனன்யாவை தங்களது வீட்டில் திரும்பி பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். கௌசல்யாவின் நினைவு நாள் பொறுப்புகள் அனைத்தையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டார். அனன்யாவிற்கு இதெல்லாம் புதிது. அதனால் அவள் மிகவும் பயந்தாள். ஆனாலும் அவர் தைரியம் தர நம்பிக்கையோடு ஒத்துக்கொண்டாள். அதன்பின் அன்றைய நாள் முழுவதும் அதற்கான தயாரிப்பில் மும்முரமாக இருந்தாள். வீடு திரும்பிய அனன்யாவை பார்த்ததும் ஆகாஷும் மகிழ்ச்சியடைந்தார். அனன்யாவை தன் அறைக்கு அழைத்தார். அனன்யா அறையின் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே சென்றாள். அப்போது ஆகாஷ் அவளை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து, என்னோட மக அவளோட வீட்டுக்கு திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி நீ எங்கேயும் போகாதம்மா. நீ இல்லாம இந்த வீட்டை வீடாவே நினைக்க முடியல என்றார். அனன்யாவும் சிரித்துக்கொண்டே அவர் சொல்வதை ஒத்துக்கொண்டு சரி என்று தலையாட்டினாள். அப்போது அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. அவள் உடனே ஆகாஷிடம், அப்பா, நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே? உங்களுக்கு எதுவும் வேலை செய்யணுமா? அப்புறம் அப்பா, சொல்ல மறந்துட்டேன், நான் பூஜைக்கான எல்லா ஏற்பாட்டையும் ஏற்கனவே செஞ்சுட்டேன். அப்புறம் பண்டிதர்கிட்ட கூட பேசிட்டேன். அவரு சரியான நேரத்துக்கு வந்துருவாரு. நான் மத்த எல்லா விஷயங்களையும் கவனிச்சுட்டேன். அப்புறம் பூஜைக்கு அம்மாக்கு படைக்கிற சாப்பாடை மட்டும்
காலையில தயார் செய்யலாம் என்றாள். அனன்யாவின் ஏற்பாடு பட்டியலை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்ட ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, போதும்மா போதும், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உன் ஏற்பாடெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு எனக்கும் தெரியும். நான் இதுக்காக உன்னை இங்க கூப்பிடல, உனக்கான விசேஷமான ஒண்ணு காத்துட்டு இருக்கு, அத கொடுக்கத்தான் கூப்பிட்ட என்றார். அனன்யா ஆகாஷை கேள்வி கண்களால் பார்த்து, என்ன விசேஷமான பொருளப்பா என்று கேட்டாள். ஆகாஷ் புன்னகையுடன், கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு என்றவர் தன் அலமாரியை நோக்கிச் சென்றார். அங்கே அவரது அலமாரிகளில் ஒன்றை திறந்தார். அதில் அவரது மனைவி கௌசல்யாவின் பொருட்கள் இன்னும் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதைக் கண்டவர் அதனுள் தன் தேடலை தொடங்கினார். அனன்யாவும் ஆர்வமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அனன்யாவின் கண்கள் அலமாரியின் மேல் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாதிரியான 2 பெட்டிகளின் மீது விழுந்தது. ஒரு பெட்டியில் ருத்ரன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் மற்றொரு பெட்டியில் பெயர் எதுவும் குறிப்பிடவில்லை. இதை பார்த்ததும் அனன்யாவின் மனதில் பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. சற்று நேர யோசனைக்குப் பிறகு 2வது பெட்டி ரோகனின் பெயரில் இருக்க வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஒருவேளை ஆகாஷ் ரோகனை முழுவதுமாக வெறுத்திருந்தால் இந்த பெட்டி இங்கே இருந்திருக்காது. ஆனால் இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே இப்படி ஒரு தனித்துவமான விசித்திர உறவு இருக்கும்போது இருவரும் எப்படி பிரிந்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆகாஷ் தனது கைகளில் 2 பெட்டிகளுடன் அவளிடம் வரும்போது அனன்யா தன் சொந்த எண்ணங்களில் தொலைந்து போயிருந்தாள். மேலும் பெட்டியை அவளை நோக்கி நீட்டிய ஆகாஷ், இது உனக்குதான், எடுத்துக்கோ என்றார். அனன்யா கேள்வி கண்களுடன் பெட்டியை திறந்தாள். அதில் முத்துக்கள் பதிக்கப்பட்ட அழகான வளையல்கள் இருந்தன. அதில் வெண்முத்து பதித்த வளையல்கள் நாங்கள் தனித்துவமானவர்கள் என்று பளிச்சென சிரித்தன. மற்றொரு பெட்டியில் வைரங்கள் பதித்த அழகான காதணிகளும் இருந்தன. இரண்டுமே அனன்யாவுக்கு மிகவும் பிடித்துப் போனது. அவள் ஏதோ யோசித்தபடி ஆகாஷை பார்த்து, ஆ அப்பா, இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் எப்படி இத எடுத்துக்க முடியும் என்று கேட்டாள். ஆகாஷ் புன்னகையுடன், ஏன்னா இது உன்னோடது என்றார். அனன்யா கேள்வி கண்களுடன் ஆகாஷையே பார்க்க அவரோ தன் பழைய நினைவுகளில் தொலைந்து போக ஆரம்பித்திருந்தார். கௌசல்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்ப அப்பா இந்த வளையல அவளுக்கு கொடுத்தாரு. ஆனா ருத்ரன் எங்க வாழ்க்கையில வந்தப்பவே கௌசல்யா இந்த வளையல்களை கழட்டி வச்சுட்டு, இனி இந்த வளையலுக்கு உரிமையானவ ஏன் மருமகதான், அவதான் இதுக்கு தகுதியானவ, அவ வந்ததும் அப்பா கொடுத்த மாதிரி நானே இத அவளுக்கு தருவேன், அப்பா அவளோட சந்தோஷத்தை அவ முகத்துல பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நிறைய கனவு கண்டா. ஆனா துரதிருஷ்டவசமா என் கௌசல்யாவோட இந்த கனவை அவ உயிரோட இருக்கும்போது என்னால நிறைவேற்ற முடியல என்ற ஆகாஷின் கண்கள் இதைச் சொல்லும்போதே கொஞ்சம் ஈரமாகின. அனன்யாவும் அவரது உணர்வுகளை புரிந்து கொண்டு அமைதியானாள். சற்று நேரத்தில் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்ட ஆகாஷ் அனன்யாவை பார்த்து நம்பிக்கையாக, ஆனா இப்போ என் கௌசல்யாவோட எந்த கனவும் நிறைவேறாம இருக்காது. இது அவளோட மருமகளோட சொத்து. இன்னைக்கு நான் அவளுக்கே அதை கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த தோடு இருக்குல்ல, அதையும் உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப பத்திரமா வச்சிருந்தா. இது எல்லாமே எங்க மருமகளான உனக்காக பாதுகாக்கப்பட்டது. அதனால இது எல்லாத்து மேலயும் உனக்கு உரிமை இருக்கு என்றார். அனன்யா அவர் பேச்சை கேட்டு மௌனமானாள். அனன்யாவின் மனதில் நிறைய குழப்பம் இருந்தது. ஆனால் ஆகாஷின் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கண்ட பிறகு அனன்யாவால் எதையும் மறுத்து பேச முடியவில்லை. அதனாலேயே அமைதியாக இருந்தாள். மேலும் ஆகாஷும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு வழியாக அவருடைய கௌசல்யா கொடுத்த ஒரு பொறுப்பை இப்போது அவர் நிறைவேற்றிவிட்டார். இரவில் அனன்யா சமையலறை வேலையில் மும்முரமாக இருந்தாள். அப்போது கனி அவளை நோக்கி வேகமாக ஓடி வந்து பீதியுடன், மேடம், அது அது என்று சொல்ல போராடினான். தன் வேலையில் மும்முரமாக இருந்த அனன்யா கனி பதறுவதை பார்த்து பொறுமையாக அவனை சமாதானம் செய்தாள். ஏ கனி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், என்ன ஆச்சு, ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க என்று கேட்டாள். மேடம் மேடம், அது நான் ரோகன் சாரோட ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ரோகன் சாரோட சட்டையில நிறைய ரத்தக்கரை இருக்கிறத பார்த்தேன். அவர் முகத்தை மறைச்சுக்கிட்டு பின் கதவு வழியா அவரோட ரூமுக்குள்ள போயிட்டு இருந்தாரு என்றான். ரத்தக்கரை என்றதும் அனன்யாவுக்கு ஒரு கணம் தலை சுற்றுவது போல இருந்தது. அடுத்த நொடி எந்த கேள்வியும் கேட்காமல் பீதியுடன் ரோகனின் அறையை நோக்கி வேகமாக ஓடினாள். இரவு 8 மணிக்கு 3 கார்கள் ஒரே நேரத்தில் அந்த பெரிய மாளிகைக்குள் நுழைந்தது. ஜெகன் நடு காரிலிருந்து இறங்கி வேகமாக பின் கதவை திறந்தான். ருத்ரன் தன் போனை பார்த்துக்கொண்டே காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் நுழைய போக அதே நேரம் வேகமாக வந்த மற்றொரு கார் வேகமாக வீட்டின் முன் நின்றது. அதிலிருந்து லேசான கோபமும் கவலையும் கலந்த பீதியுடன் அஜய் இறங்கினான். அவன் முகம்
எரிமலை குழம்பாக சிவந்து போயிருந்தது. அவன் முகத்தில் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பார்த்த ருத்ரனின் புருவங்களும் பின்னிப் பிணைந்தன. அஜய் வேகமாக வீட்டிற்குள் செல்ல ஆரம்பித்தான். அவனை குழப்பமாக பார்த்த ருத்ரனும் வேகமாக நடந்து அவன் தோளில் கையை வைத்து அவனை தடுத்து நிறுத்தி, ஹலோ சார், என்ன விஷயம்? ஏன் இவ்ளோ அவசரம்? எதுவும் பிரச்சனையா? எல்லாம் ஓகே தானே என்று கேட்டான். ருத்ரன் தன்னை தடுத்ததும் அவனை நிமிர்ந்து பார்த்த அஜய் அவனை பார்த்து கோபமும் கவலையும் கலந்த கலவையாக, அந்த மிஸ்ஸஸ் கோகுல் எனக்கு இன்னைக்கு போன் பண்ணியிருந்தாங்க ருத்ரா. தனுஷ் அவங்க பையன் சித்தார்த்த அடிச்சிட்டானா, அதுக்காக இப்ப அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம் என்றான். இதை கேட்ட ருத்ரன் கூட ஒரு கணம் வியப்படைந்தான். உண்மையில் தனுஷ் மிகவும் அறிவாளி, பொறுப்பானவன். அவன் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும்? ஒருவேளை அவனுக்கு பதிலாக ரோஹன் மேல் அந்த இடத்தில் பழி சுமத்தப்பட்டிருந்தால் கூட ருத்ரன் இவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். அஜய் மேலும் கோபமாக தனது வார்த்தைகளை தொடர்ந்தான். இன்னைக்கு நான் இந்த பையனை சும்மா விட போறதில்லடா. இவனாலதான் எங்க அம்மாவோட வளர்ப்ப பத்தி அந்த ஆள் கை நீட்டி பேசுறான் என்ற அஜய் கோபமாக வீட்டிற்குள் செல்ல ருத்ரனும் அவனை வேகமாக பின்தொடர்ந்தான். உண்மையில் அஜய் உச்சபட்ச கோபத்தில் இருந்தான். அதனாலேயே அவன் கண்களுக்கு முன்னால் மறைந்திருந்த விஷயம் அவனுக்கு புலப்படவில்லை. அது அவனுக்கு வித்தியாசமாகவும் தோன்றவில்லை. அதே நேரம் அனன்யா ரோஹனின் அறைக்கு ஓடினாள். அங்கே உள்ளே அவர்கள் இருக்கும் நிலையைக் கண்டு அவளது நடைகள் ஒரு கணம் அப்படியே நின்று போயின. அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்தது. அவள் உரத்த குரலில், ரோஹன், தனுஷ், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இவ்ளோ ரத்தமா இருக்கு என்று கத்தினாள். எபிசோட் 62. ரோஹனின் அறை. தனுஷ் படுக்கையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த ரோஹனின் கையில் ஒரு மெடிக்கல் கிட் இருந்தது. அவன் தனுஷிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். இருவரின் நிலையும் சரியாக இல்லை. ரோஹனின் வெள்ளை சட்டை சேற்றால் மூடப்பட்டு ரத்தம் தெரித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனது முகத்திலும் கைகளிலும் கூட காயங்கள் இருந்தன. மேலும் தனுஷின் நெற்றி, கை மற்றும் உதடுகளில் இருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவனுடைய நிலையும் கிட்டத்தட்ட ரோஹனைப் போலவே இருந்தது. இருவரையும் பார்க்கும் போதே இருவரும் யாரிடமோ பலமாக சண்டையிட்டு யாரையோ அடித்து நொறுக்கிவிட்டு வந்திருக்கின்றனர் என்பது தெரிந்தது. அனன்யாவின் குரல் ரோஹன் மற்றும் தனுஷின் காதுகளை எட்டியதும் இருவருமே மிகவும் பதட்டமடைந்தனர். ரோஹன் வேகமாக எழுந்து நின்று தன் காயங்களை மறைக்க முயன்று முகத்தை திருப்பி தன் பார்வையை விலக்கிக் கொண்டு, அண்ணி, நீங்க இங்க எதுவும் வேணுமா அண்ணி என்று கேட்டான். அவனது செய்கையால் கோபமடைந்த அனன்யா அவனது முகத்தை தன் பக்கம் திருப்பி அவனுடைய காயங்களை பார்த்தாள். என்ன பண்ணி வச்சீங்க ரெண்டு பேரும்? எப்படி ரெண்டு பேத்துக்குமே அடிபட்டிருக்கு? இப்படி உங்க காயத்தை திருடனுங்க மாதிரி மறைக்கிறதுக்கு பதிலா முதல்ல ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க என்றாள். அனன்யா கோவப்படுவதை பார்த்த ரோஹனுக்கு அவளிடம் நிலைமையை எப்படி விளக்குவது என்று புரியவில்லை. ஆனால் தனுஷ் மிகவும் அலட்சியமான குரலில், ஒன்னும் இல்ல அண்ணி, நாங்க நல்லாதான் இருக்கோம். இது சின்ன காயம்தான், இதுக்கு டாக்டர் எல்லாம் தேவையில்ல என்றான். ஆனால் அனன்யாவுக்கு கவலையாக இருந்தது. ஏன் தேவையில்ல? உனக்கு எவ்வளவு காயமா இருக்குன்னு தெரியுமா? உன்னோட நிலைமை அஜய்க்கு தெரிஞ்சா அவன் என்ன சொல்வானே தெரியல என்றாள். இதை கேட்ட தனுஷ் சட்டென நிமிர்ந்து அனன்யாவை கடுமையான குரலுடன் குறுக்கிட்டான். அப்போ அவனுக்கு கோவம் மட்டும்தான் அண்ணி வரும். திரும்ப ஒரு தடவை நான் அந்த ஆள் கோகுல் முன்னாடி அவனை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லுவான். இங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க மானத்தை பத்தியும் கண்ணியத்தை பத்தியும் மட்டும்தான் அண்ணி கவலை. மத்தவங்க உணர்வுகளை மதிக்கிறவங்க இங்க யாரும் இல்ல. எனக்கு இப்ப யாரும் தேவையில்ல அண்ணி. ஒரு டாக்டரோ செல்பிஷான ஒரு அப்பாவோ என் மனச புரிஞ்சுக்காத அண்ணனோ வேற யாரும் எனக்கு தேவையில்ல என்று கத்தியவன் தன் மனதின் வேதனையை மறைக்க தலையை குனிந்து கொண்டான். அவனது பேச்சை கேட்ட அனன்யா ஒரு கணம் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். எப்போதும் சிரித்து கலகலவென இருக்கும் இவனுக்கு திடீரென இன்று என்ன ஆனது? எது இவனின் இதயத்திற்கு இந்த அளவு வலி கொடுத்தது என்று அனன்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் குழப்பத்துடன் ரோஹனை பார்க்க ரோஹனோ பதில் சொல்லாமல் வெறுமனே தலைகுனிந்து நின்றிருந்தான். இந்த நேரத்தில் தனுஷின் உணர்வை ரோஹனால் மட்டுமே நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. தன் நண்பனது வலியை அவனாலும் நன்றாக உணர முடிந்தது. அனன்யா இருவரையும் பார்த்துவிட்டு முன்னால் நகர்ந்து தனுஷின் முன் அமர்ந்தாள். குனிந்திருந்த அவன் தலையை அன்புடன் உயர்த்தி அன்பான தொடுதலுடன் மென்மையான தொனியில், ஏன் இப்படி சொல்ற தனுஷ்? என்ன விஷயம்? என்கிட்ட கூட என்னன்னு சொல்ல மாட்டியா என்று அனன்யா கேட்டதும் தனுஷ் அமைதியானான். அனன்யாவிடம் என்னவென சொல்வது என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் அமைதியாக இருப்பதை பார்த்த அனன்யா மெடிக்கல் கிட்டில் இருந்த மருந்தை எடுத்து காட்டனில் ஊற்றிக்கொண்டவள் மீண்டும் ஒரு முறை அன்பான குரலில் தனுஷ் என்று அழைத்தாள். அனன்யா தன் பெயரைச் சொன்னதும் தனுஷ் அனன்யாவை நோக்கி தன் பார்வையை திருப்பினான்.
அனன்யாவின் அன்பான குரலை கேட்டவன் கண்களில் கண்ணீர் துளிகள் உதிர்ந்தது. அவன் மிகவும் அமைதியாக மனதுக்குள் வேதனைப்படுவதை பார்த்த அனன்யாவுக்கும் அவனை எண்ணி கவலையாக இருந்தது. பக்கத்தில் நின்றிருந்த ரோகனிடம் தன் கண்களை திருப்பியவள் அவனிடம், ரோஹன், என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லு. உங்க 2 பேத்துக்குமே ரொம்ப அடிபட்டிருக்கு. இதுல தனுஷ் வேற இப்படி பேசுறான். எனக்கு பயமா இருக்கு ரோஹன். என்ன விஷயம்னு சொல்லு என்றாள். அனன்யாவின் தொடர்ச்சியான கேள்விகளுக்கு பிறகு ரோஹனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் தனது மௌனத்தை கலைத்து அனன்யாவின் கால்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு, அண்ணி, இன்னைக்கு தனுஷும் நானும் தனுஷோட சித்தி பையன் சித்தார்த் கூட சண்டை போட்டோம் என்றான். அனன்யா இருவரையும் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு, ஆனா ஏன் என்றாள். உடனே ரோஹன் தனுஷை சற்று கோபத்துடன் முறைத்து பார்த்துவிட்டு, இதெல்லாம் இவனோட லைலாவால நடந்துச்சு அண்ணி. நான் இவன் கிட்ட அப்பவே சொன்னேன், அவ வேணா சரியில்லைன்னு. ஆனா இவன் தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. காதல் பைத்தியம் புடிச்சு அலைஞ்சான். கடைசியில முழு பைத்தியமாவே மாறி அவன் ரோட்ல ஓடுனது மட்டும் இல்லாம என்னையும் இழுத்து விட்டுட்டான். ரோஹனின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா அமைதியாக அமர்ந்திருந்த தனுஷை பார்த்தாள். அதற்குள் ரோஹன், தனுஷ் இருவரின் காயங்களையும் சுத்தம் செய்து மருந்து தடவி விட்டவள் குழப்பத்துடன் ரோஹனை பார்த்தாள். ரோஹன், புதிர் போடாத, என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. இது என்ன? இதுக்காகவா நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்க வேண்டிய நிலை வந்துச்சு என்று கேட்டாள். அனன்யா சொல்வதை கேட்ட ரோஹன் ஆரம்பத்திலிருந்தே நடந்ததை அவளிடம் சொல்ல ஆரம்பித்தான். அண்ணி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கல. இங்க பிரச்சனையே வேற. இன்னைக்கு நானும் தனுஷும் காலேஜ்க்கு போயிட்டு இருந்தப்ப சித்தார்த் கூட லைலா வந்திருக்கா. 2 பேரும் ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க. இதுல அந்த லைலா தனுஷ் கிட்ட இன்னைக்கு காலேஜ் போகலன்னு வேற பொய் சொல்லி அவனோட சுத்திட்டு இருந்திருக்கா. தனுஷ் அத பத்தி அவகிட்ட போய் கேட்டதுக்கு ரொம்ப திமிரா தனுஷ அவமானப்படுத்துறா. அது மட்டும் இல்லாம இவன் குடும்பத்துல இவன் தப்பான வழியில வந்த பையன்னு அந்த சித்தார்த் சொல்லி இருக்கான். அத கேட்டுட்டு ஆன்ட்டிய பத்தி இவன் கிட்டயே வந்து அசிங்கமா பேசி திட்டுறா. இத கேட்டுட்டு இவன் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏன்டா இப்படி சொல்லி வச்சிருக்கேன்னு அந்த சித்தார்த் கிட்ட நியாயம் கேட்க போனா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தனுஷ அடிக்க ஆரம்பிச்சுட்டான். நல்ல வேளை இவன் கோவமா போனதால நானும் இவன் பின்னாடியே போயிருந்தேன். அப்பதான் நடக்கிறது என்னன்னு எனக்கும் புரிஞ்சுது. நானும் கோவமா சித்தார்த் கூடவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் சண்டை போட்டேன் என்ற ரோஹன் லேசாக சிரித்துவிட்டு பெருமிதத்துடன், ஆனா அண்ணி, கடைசில எங்க டீம் தான் ஜெயிச்சது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெறும் போண்டா கோழிங்க. லேசா அடிச்சதுக்கே பறந்துட்டாங்க. எங்க முன்னாடி ஒருத்தனாலையும் நிக்க முடியல. இப்போ நீங்களே சொல்லுங்க, நாங்க 2 பேரும் கிரேட் தானே என்று கேட்டான். உடனே அனன்யா அவன் தலையில் லேசாக அடித்து அவனை திட்டியபடி, சரிங்க பெரிய மனுஷா, நீங்க தான் பெஸ்ட். ஆனா நடந்த இந்த மோதல்ல உங்க 2 பேத்துக்கும் கூட தான் காயம் அதிகமா பட்டிருக்கு. இது உங்களுக்கு புரியலையா? அப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டாள். அதுவரை அமைதியாக இருந்த தனுஷ் அனன்யா கேட்டதும் கோபமாக, அவசியம்தான் அண்ணி. ஒவ்வொரு தடவையும் அவன் என்கிட்ட இருந்து என்னோட சொந்த பொருளை பிடுங்கிக்கிறான். அப்புறம் அதை காட்டி காட்டி என்ன வம்பிழுப்பான். நானும் எவ்வளவு நாள் தான் அமைதியா இருக்க முடியும்? முதல்ல அவன் அம்மா என் அம்மாவோட இடத்த புடிச்சாங்க. அப்புறம் எங்க அப்பாவை எங்களை விட்டு மொத்தமா பிரிச்சாங்க. அப்புறம் எங்க 2 பேத்தையும் எங்க ஃபேமிலியோட இருந்த மொத்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு எல்லா தப்பும் நான் தான் பண்றேன்னு மாத்தி சொன்னாங்க. அவங்க எங்களோட எதையோ பறிச்சாங்க. கடைசியா எங்களோட அடிப்படை உரிமையையும் பறிச்சாங்க. அந்த ஆளு கோகுலும் அவர் பொண்டாட்டியும் என் அம்மா மேல எத்தனை முறை சேத்த வாரி இறைச்சாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. என் அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அவங்கள அப்படி அவமானப்படுத்தணும். அவங்க ஒவ்வொரு தடவை அப்படி பேசும்போதும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா? முடியாது அண்ணி. இதுக்கு மேலையும் எங்களால தாங்க முடியாது. அவங்க சொறிறாங்கன்னு தெரிஞ்சும் நான் என் பொண்ண காட்டிட்டு இருக்கணுமா? முடியாது அண்ணி. இதுக்கு மேல என்னால முடியாது என்ற தனுஷ் கோபமும் இயலாமையுமாக கத்தினான். கோபப்படும் போதும் கண்ணீர் வந்து தன்னை மூழ்கடிப்பது ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. அவனது கண்களிலிருந்து நீர் வழிய அதை துடைத்துவிட்டு அவனின் தலை கோதினாள் அனன்யா. ஏன் இந்த ஃபேமிலில மட்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட உறவுலையும் இத்தனை வலி இருக்கு? இது என்ன இந்த குடும்பத்தோட சாபமா? ஏன் இப்படி நடக்குது என்று யோசித்த அனன்யாவால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை ஆளுக்கு ஒரு மூலையாக இந்த குடும்பம் கலைந்து சென்றால் நிச்சயமாக அவளால் அதை பார்க்க முடியாது. தனுஷின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிய அதை மீண்டும் துடைத்துவிட்டு அன்புடன் அவன் கன்னத்தில் கை வைத்த அனன்யாவிற்கு இப்போது அவன் மனநிலை நன்றாக புரிந்திருந்தது. தனுஷ், நான் சொல்றத கேளு. அவங்க வேணும்னே நீ உடைஞ்சு போவேன்னு தெரிஞ்சுதான் இத செய்யறாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் ஆகிட்டு இருக்க. அத பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க. அதனாலதான் உன்னை இது மாதிரி ஏதாவது செய்ய வச்சு உன்னை தூண்டி விட்டு அதுல குளிர்காய பாக்குறாங்க. நீ அவங்க பேச்ச காதுல வாங்காத. இத
இதனால பாதிப்பு உனக்குதான். நீதான் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போற. அவங்க என்ன வேணும்னாலும் பேசிட்டு போகட்டும். அவங்க பேசுறாங்கன்னா அது உண்மையாகிடுமா? இதுக்காக அவங்க பேசுற வார்த்தைகளை மனசுல சேர்த்து வச்சு நீ உனக்குள்ள வன்மத்தை வளர்த்துக்காத. அதுக்காக அவங்கள மொத்தமா கண்டுக்காமலும் விட்டுடாத. அவங்க ஏதாவது தப்பா சொன்னா அவங்க வாய் தானா மூடுற மாதிரி ஏதாவது பெருசா ஒண்ண நீ செய். நமக்குன்னு போராடி சாதிக்க எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் இந்த வெத்து வேட்டுங்களோட சண்டை போட்டு வீணாக்க வேண்டாம். நாம சாதிக்க சண்டை போடணும். இப்படி ஒரு பொண்ணுக்காக என்று நிறுத்திய அனன்யா முகத்தை சுளித்து, எனக்கும் அந்த லைலாவை ஏனோ பிடிக்கல தனுஷ். நீங்க 2 பேர் சொல்றத வச்சு பாக்கும்போது அவன் நல்லவன்னு தோணல. அவள தலை முழுகிட்டு நீ உன் வேலைய பாக்குறதுதான் உனக்கு நல்லது என்றாள் அனன்யா. அவளுடைய வார்த்தைகளை கேட்ட ரோஹன் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தான். அட ஆமா அண்ணி, நானும் ஆரம்பத்துல இருந்தே அவன் நல்லவ இல்ல, நம்பர் 1 சூனியக்காரின்னு இவன் கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தேன். இவன் தான் கேக்கல. என்னோட அப்பாவி ஃப்ரெண்ட ஏதோ வசியம் போட்டு மயக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவகிட்ட இவன் சிக்கிக்கிட்டு மயங்கி கிடக்குறான் என்ற ரோஹன் லைலாவை போல நடித்து காட்ட ஆரம்பித்தான். அவன் தனது உதட்டின் ஒரு பக்கத்தை கடித்துக் கொண்டு கண்களை சிமிட்டிக் கொண்டு மிகவும் மெல்லிய குரலில், தனுஷ் பேபி, மை பேபி, ஓ பேபி, ஓ மை பேபி, மை பேபி என்று அவன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் காண்பிக்க அவனின் குறும்புகளை பார்த்த தனுஷ் ஒரு கணம் தயக்கத்துடன் சிரிக்க அனன்யாவும் சிரித்தாள். ரோஹன் அதை தொடர்ந்து வாந்தி எடுப்பது போல நடித்து, ஐயோ எத்தனை பேபி, அவ இத்தனை பேபி போட்டு என் ஃப்ரெண்ட கூப்பிட்டதாலதான் என் ஃப்ரெண்டும் இப்படி குழந்தை மாதிரி அப்பாவியா இருக்கான். காஃபி டீ கூட குடிக்க மாட்டேன்னு பால் பாட்டில்ல பால குடிக்கிறான் என்று ரோஹன் தொடர்ந்து கேலி செய்ய தனுஷ் முகம் சுளித்து ரோஹனின் கைகளில் அடித்தான். ரோஹன் பெருமூச்சு விட்டபடி கோபமாக தனுஷை முறைத்து, அட ஏண்டா என்ன போட்டு அடிக்கிற? திரும்ப உன் கை என் மேல பட்டுச்சு, நாளைக்கு நானே உன்னை கதற கதற கூட்டிட்டு போய் அந்த சூனியக்காரிட்ட விட்டுடுவேன். அப்புறம் அவ பேபி பேபின்னு கூப்பிட்டே உன் காதுல ரத்தம் வர வைக்கிறது மட்டும் இல்லாம உன்னையும் குழந்தையாவே மாத்திடுவா என்ற ரோஹன் கோபமாக இருப்பது போல முகத்தை வைத்து தன் துணிகளை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமுக்குள் ஓடினான். அனன்யாவும் தனுஷும் அவனது செயல்களை பார்த்து சிரித்தனர். அப்போது திடீரென அனன்யாவின் பக்கம் திரும்பிய தனுஷ் அவள் மடியில் தலை வைத்து சற்று உணர்ச்சி வசப்பட்ட தொனியில், என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் திரும்ப என் அம்மாவை போல என்ன பாசமா கவனிச்சு தைரியம் கொடுத்த ஒருத்தரை நான் பாத்துட்டு இருக்கேன். என் அண்ணன் என்ன ரொம்ப நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும் அண்ணி. அதனாலதான் அவங்கிட்ட இருந்து எல்லாம் விலகி இருன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றான். அவன் என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறான். ஆனா ஒவ்வொரு முறையும் எங்களை பெத்த அந்த ஆளு கோகுல் எங்க மேல காட்டுற பாசத்துல அவன் கோபம் என் மேல திரும்பிடுது என்று பல்லை கடித்தான். அவன் வார்த்தைகளை கேட்டு சிரித்த அனன்யா அவன் தலையை வருடி, அப்படின்னா அந்த நேரம் உங்க அண்ணனை போய் இறுக்கமா கட்டி புடிச்சுக்கோ, அது அவனோட கோவத்தை நொடியில தணிச்சிரும் என்று ஐடியா தந்தாள். அப்போது குளியலறையிலிருந்து ஒரு குரல் வெளிவந்தது. ஹலோ ஹலோ, இது என் அண்ணனை சமாதானம் செய்ய நான் யூஸ் பண்ற ஃபார்முலா. நீ வேணும்னா உன் லைலாவ மாதிரி ட்ரை பண்ணு. ஓ பேபி, எஸ் பேபி, அஜய் அண்ணா முன்னாடி இத செய்யி, இது உனக்கு சரியா பொருந்தும் என்று சிரித்தான். ரோஹனின் இந்த நக்கல் பேச்சை கேட்டு தனுஷ் முகம் சுளிக்க அனன்யா பயங்கரமாக சிரித்தாள். அவள் சிரித்துக்கொண்டே, தனுஷ் அவன் கிடக்குறான், நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவள் சென்றதும் தனுஷ் சட்டென குளியலறைக்குள் நுழைந்து ரோஹனை போட்டு புரட்டி எடுத்தான். டேய் டேய், நான் அந்த மாதிரி பையன் இல்ல, என்ன விட்டுடு என்று ரோஹனின் சிரிப்பு கலந்த அலறல் குரல் அந்த அறை முழுக்க எதிரொலிக்க ஆரம்பித்தது. அதே நேரம் ஜன்னல் அருகே நின்றிருந்த அஜய் உள்ளே நடப்பதையெல்லாம் கேட்டுவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியே சென்றான். எதையோ நினைத்துக்கொண்டு ருத்ரனும் அஜயின் பின்னால் சென்றான். அஜய் தோட்டத்தில் அமைதியாக நின்று மேகங்களுக்குள் மறைந்து கொண்டிருந்த சந்திரனை பார்த்துக் கொண்டிருந்தான். ருத்ரனுக்கும் அஜயின் நிலை நன்கு தெரியும். அதனால் அவன் ருத்ரனிடம் தன் மனதில் உள்ளதை மறைக்க முயலவில்லை. அவனின் முன் வந்து நேராக நின்ற ருத்ரனும் அவனைப் போலவே வானத்தை பார்த்தபடி, இந்த நேரம் காலம் எதுவும் பார்க்காம சூழ்நிலையோட சண்டை போட்டு போட்டு நம்ம ஆளுங்க கிட்டயே நாம ஒரு கல்லா மாறிட்டோமோன்னு தோணுது என்றான். அஜயும் மேகங்களுக்குள் ஒளிந்திருக்கும் நிலவை தேடியபடி, ஆனா அந்த கல் கூட அதோட வடிவத்தை முடிஞ்ச அளவு மாத்திக்குங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க என்றான். ருத்ரன் அஜய் பேச்சை கேட்டுவிட்டு மௌனமானான். நண்பர்கள் இருவரும் வெகுநேரம் இப்படியே அமைதியாக நின்றனர். அவர்களின் வார்த்தைகளை விட மௌனமே அவர்கள் ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்தியது. சிறிது நேரம் கழித்து சாதாரண மனநிலைக்கு மாறிய அஜய் தன் அருகில் நிற்கும் ருத்ரனை பார்த்து ஏதோ யோசித்தபடி, வெல் ருத்ரா, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நானும் உன்னை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறேன் என்றான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 63. அஜயிடம் நல்ல மாற்றம் தெரிந்தது. அவன் நல்ல மனநிலைக்கு மாறியிருந்தான்.
அதனால் அருகில் நின்றிருந்த ருத்ரனை பார்த்து ஏதோ யோசித்தபடி, வெல் ருத்ரா, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நானும் உன்னை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறேன் என்றான் அஜய். ருத்ரன் புருவங்களைச் சுருக்கி அவனை அலட்சியமாக பார்த்து, என்ன பார்த்து பொறாமையா இருக்கா? இது சூர்யாவோட டிபார்ட்மெண்ட் ஆச்சே. அவனோட டயலாக நீ பேசுற, என்னாச்சு என்றான். அஜய் சிரித்துக்கொண்டே, ஆமா உண்மைதான் ருத்ரா. ஆனா இன்னைக்கு நானும் அந்த டிபார்ட்மெண்ட்ல அட்மிஷன் போட்டுக்கணும்னு எனக்கு தோணுது. காரணம், இன்னைக்கு விலை மதிக்கவே முடியாத ஒரு வைரம் உன்கிட்ட இருக்கு. அப்ப எவனா இருந்தாலும் உன்னை பார்த்து பொறாமதானே படுவான் என்றான். அஜய் வைரம் என்றதும் ருத்ரன் கேள்விக் கண்களுடன் அவனை பார்த்து, வைரமா? என்கிட்ட ஏது என்று கேட்டான். அஜயும் சிரித்துக்கொண்டே அவன் தோளில் கை வைத்து அவன் கண்களை மகிழ்ச்சியுடன் பார்த்து, அட, வைரம் உன்கிட்ட தான் இருக்கு ருத்ரா. அதுவும் ஒய்ஃப் தான். அவங்க ஒரு ப்ரெஷியஸ் டைமண்ட். அவங்களோட பிரகாசம் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் சந்தோஷத்தை நிரப்புது. அவங்க சேர ஒவ்வொன்னும் எவ்வளவு நிம்மதியை நமக்கு தருதுன்னு உனக்கு தெரியுமா என்றவன் பிறகு லேசாக முகத்தை சுளித்து, ஆனா நீ இதுவரை அவங்கள பாராட்டினதே இல்லல்ல. ஆமா, இதெல்லாம் கவனிச்சாதானே நீ பாராட்டுறதுக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்து கவனிச்சு உணர்ந்து நீ பாராட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து யாராவது அத திருடிட்டு போயிட போறாங்க. கவனமா இருந்துக்கோ என்ற அஜயின் வார்த்தைகள் கேலியாக வந்தாலும் ருத்ரனின் உள்ளத்தில் அது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ண போதுமானதாகத்தான் இருந்தது. அவன் தனது சொந்த எண்ணங்களில் தொலைந்து போக அவனது உணர்ச்சிகளற்ற முகத்தில் ஒரு அமைதியின்மையும் வெறுமையும் வெளிப்பட்டது. இதை பார்த்த அஜய் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். இதுக்கு தாண்டா நான் ஆசைப்பட்டேன். உனக்குள்ள பயம் வரணும். யாரையாவது எதையாவது இழந்துடுவோமோன்னு பயம் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். அப்பதான் நாம கவனமா இருப்போம். இதுவரைக்கும் நீ அதை அனுபவிச்சது இல்லன்னா அது எப்படி இருக்கும்னு இப்ப நினைச்சு பயப்படு. அப்பதான் உனக்குள்ள இருக்கிற காதல நீ உணர்வ. இந்த பயம்தான் நம்ம வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காத நிறைய விஷயங்களை செய்ய வைக்கும் என்று எண்ணிய அஜய் ருத்ரனை அதே சிந்தனையில் விட்டுவிட்டு அங்கிருந்து நடந்தான். ருத்ரனு தனக்குள் எழும் உணர்ச்சிகளுடன் போராட ஆரம்பித்தான். அனன்யா அனைவருக்கும் உணவு கொடுத்துவிட்டு ரோஹன் தனுஷின் அறைக்கும் உணவை எடுத்துச் சென்றாள். உணவை பார்த்த ரோஹன் யாரையும் பொருட்படுத்தாமல் சாப்பிடத் தொடங்கினான். ஆனால் தனுஷ் சாப்பிட மறுத்துவிட்டான். ஆனால் அனன்யா அவன் சொல்வதை கேட்கவில்லை. அவன் தொடர்ந்து மறுப்பதைக் கண்டவள் பிடிவாதமாக முன்வந்து தன் கைகளால் அவனுக்கு அன்பாக ஊட்ட ஆரம்பித்தாள். இதை பார்த்த ரோஹன் அதிர்ச்சியடைந்தான். ஏ, இதென்ன? அவனுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க, அப்ப எனக்கு என்று சிறு குழந்தை போல தனுஷிடம் போட்டி போட்டான். தனுஷ் அவனை கேலியாக பார்த்து விரல் மடக்கி மடக்கி நீட்டினான். உனக்கென்ன, நீதான் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டியே, அப்புறம் என்ன, நீ தனியா சாப்பிடு என்றான் தனுஷ். அவன் விரலை தட்டிவிட்ட ரோஹன், அண்ணி எனக்கு ஊட்டுங்க என்று தட்டை நீட்டினான். அவன் தட்டை வாங்கி பார்த்த தனுஷ், டேய் மனசாட்சி இல்லாதவனே, ஒரே ஒரு வாய்தாண்டா நீ மிச்சம் வச்சிருக்க, அதை ஊட்டி வேற விடணுமாக்கோ? எப்படிடா இவ்ளோ வேகமா சாப்பிட்ட என்று இப்போது அவனுக்கு சரிக்குச் சரி நின்று கேட்டான். அவர்களின் சச்சரவை பார்த்த அனன்யாவுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் தனுஷின் வலியை மறக்கடிக்கத்தான் ரோஹன் இதையெல்லாம் செய்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியும். ஒருவாறாக தனுஷின் மனம் லேசாக ரோஹனும் அனன்யாவும் நிம்மதியாகினர். ருத்ரன் இன்னும் தோட்டத்தில்தான் இருந்தான். அப்போது உதயிடமிருந்து ஒரு கஸ்டமர் பற்றிய தகவல் கேட்டு போன் வந்தது. அந்த கஸ்டமரின் ஃபைல் அவனது ஸ்டடி ரூமில் இருந்தது. 10 நிமிஷத்துல கால் பண்றேன் என்று ருத்ரன் தன் போனை நோண்டியபடி வீட்டிற்குள் செல்ல ஆரம்பித்தான். ருத்ரனின் கவனம் போனில் இருக்க அவன் ஹாலை கடந்து செல்லும்போது வளையல்களின் சத்தம் அவனது கவனத்தை ஈர்த்தது. அவன் கண்கள் தானாக சமையலறையிலிருந்து வரும் அனன்யாவை நோக்கிச் சென்றது. அனன்யா கையில் ஒரு தட்டுடன் எங்கோ சென்று கொண்டிருந்தாள். அவள் தலைமுடியை ஒரு கிளிப்பில் அடக்கியிருந்தாள். ஆனாலும் அதற்கு அடங்காமல் சில முடிகள் முன்னும் பின்னுமாக வெளியே வந்து அவளது தோளையும் கன்னங்களையும் தழுவிக் கொண்டிருந்தது. இதை பார்த்து தொலைந்து போன ருத்ரன் அனைத்தையும் மறந்துவிட்டு அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அனன்யா தாத்தாவின் அறைக்குள் நுழைந்து அவரை திட்ட ஆரம்பித்தாள். என்ன தாத்தா இது? பேப்பர் சரி பார்க்கிற நேரமா இப்ப? சாதாரணமா எல்லாரும் நைட்ல தூங்குவாங்கன்னு பேரு. ஆனா இங்க மட்டும்தான் சூரியன் வந்தா என்ன போனா என்னன்னு வேலைய பத்தி மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிறீங்க என்றாள். அனன்யா தெளிவாக ருத்ரனைத்தான் சுட்டிக்காட்டினாள். அதை விஜயேந்தரும் நன்றாக புரிந்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தார். அனன்யா ட்ரேயை டேபிளில் வைத்துவிட்டு ஒரு கிளாஸ் பாலை விஜயேந்தரிடம் கொடுத்தாள். அவரிடமிருந்த காகிதங்களை பிடுங்காத குறையாக வாங்கி ஓரம் வைத்தாள். அவளின் இந்த இனிய திட்டையும் கவனிப்பையும் கேட்ட விஜயேந்தர் சிரித்தார். இந்த வயசுல சீக்கிரம் தூங்குறது கஷ்டம்மா. அதான் டாக்குமெண்ட்ஸ பாத்துட்டு இருந்தேன். அதான் என்ன திட்டி சாப்பிட தூங்க சொல்றதுக்கு நீ வந்துட்ட இல்லையா? இனி நான் சரியா இருப்பேன் என்றார். அனன்யா லேசான கோபத்துடன், சரி
நீங்க நைட்டு சாப்பிடுற மருந்தாவது சாப்பிட்டீங்களா இல்லையா என்று கேட்டாள். விஜயேந்தர் அவளை ஒரு திருட்டு பார்வை பார்த்துவிட்டு, இதோ இப்ப சாப்பிட்டுடுறேன் என்றார். அனன்யா புருவங்களை உயர்த்தி அவரை பார்த்தாள். பிறகு அலமாரியில் இருந்த அவருடைய மருந்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, எனக்கு தெரியும் தாத்தா, நீங்க சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. நாளுக்கு நாள் உங்களுக்கு உங்க உடம்பு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல என்றபடி அந்த மருந்தை அவரிடம் கொடுத்தாள். தாத்தா சிரித்தபடி அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு, நான் ஒன்னும் கவனக்குறைவா இல்லம்மா, நீதான் என் பழக்கத்தை மாத்திட்ட என்றார். அனன்யா விஜயேந்தரை பார்த்து லேசாகச் சிரித்தாள். பிறகு அவரை படுக்க வைத்துவிட்டு, சரி இப்ப தூங்குங்க தாத்தா, நைட்டு ரொம்ப லேட் ஆச்சு, நாளைக்கு காலையில பூஜைக்கு வேற போகணும்ல என்றாள். விஜயேந்தரும் சிரித்துக்கொண்டே சரி என தலையை அசைத்து படுக்கையில் படுத்துக்கொண்டார். அனன்யா அவரது போர்வையை சரி செய்து அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு ட்ரேயுடன் அறையை விட்டு வெளியே சென்றாள். தாத்தாவை அனன்யா பொய்யாக திட்டுவதை பார்த்து சிரித்துக்கொண்டே ஜன்னல் அருகே நின்றிருந்தான் ருத்ரன். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தன் குடும்பத்தை அனன்யா கவனித்துக் கொண்டிருப்பதை பார்க்கவே அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நேரத்தில் அவனது பார்வை அனன்யாவின் மீது காதலுடன் பதிந்தது. அவன் ரகசியமாக அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். அவள் எங்கு சென்றாலும் தான் அவள் பின்னால் இழுக்கப்படுவதைப் போல உணர்ந்தான் ருத்ரன். அவளின் கால் கொலுசின் சத்தம் அழகான மெல்லிசையாக ஒலித்தன. அவள் தலையில் சூடியிருந்த பூ அவளை நோக்கி அவனை இழுத்தது. தேனுண்ணும் வண்டாக அவன் மனம் அவளைச் சுற்றியது. அவளிடமிருந்து வெளிவரும் நறுமணம் அவன் உடலின் ஒவ்வொரு துவாரத்திற்கும் வித்தியாசமான உணர்வை கொடுத்துக் கொண்டிருந்தது. அனன்யா இது எதுவும் அறியாமல் மேலே ரோஹனின் அறைக்குச் சென்று ரோஹனையும் தனுஷையும் போர்வைகளால் சரியாக மூடிவிட்டாள். பின் அவள் கொண்டு சென்ற தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஐஸ் கட்டியை எடுத்து தனுஷின் தோளில் ஒத்தடம் கொடுத்தாள். தனுஷ் தேங்க்ஸ் அண்ணி என்று சொல்ல அவனை பார்த்து புன்னகைத்து அறையின் லைட்டை அணைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். ருத்ரன் அனன்யாவை ரகசியமாக பார்த்து கொண்டே இருந்தான். அவளுடைய ஒவ்வொரு சிறிய செய்கையையும் கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. ருத்ரா, வீட்ல ஒரு பொண்ணு இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய மாளிகையா இருந்தாலும் சரி, எத்தனை ஆட்கள் வேலைக்கு இருந்தாலும் சரி, அந்த வீடு வெறுமையாதான் இருக்கும். வீட்டுக்குன்னு ஒரு பொண்ணு வந்தாதாண்டா வீட்டுக்கே அழகு வந்த மாதிரி இருக்கும் என்ற தாத்தாவின் வார்த்தைகள் நிஜம் என்பதை இன்றுதான் ருத்ரன் கண்டுகொண்டான். இது உண்மை என்றும் அதை இவன் நம்புவான் என்றும் அவனே எதிர்பார்க்கவில்லை. அனன்யாவை திருமணம் செய்த போது தாத்தா ருத்ரனிடம், உன்னோட தொண உன்கிட்ட எந்த புகாரும் சொல்லாம எந்த சுயநலமும் இல்லாம உன்னை ஆதரிச்சு முழு மனசோட உன்னை ஏத்துக்கிட்டா அவளுக்கு அதே அளவு அன்பையும் மரியாதையையும் நீ கொடுக்கணும். அவ மேல துளி அளவு கூட கோபம் காட்டக்கூடாது. அவ மட்டும்தான் உன்னோட வாழ்நாள் முழுக்க உன் கூட வரப்போறா. உன்னோட வாழ்க்கை துணைய நீ புரிஞ்சு நடந்துகிட்டா போதும். அவளுக்காக நீ உன்னையே அறியாம உன்னை மாத்திக்குவ என்ற தாத்தாவின் வார்த்தைகள் அனைத்தும் இன்று உண்மையாக தோன்றின. அவளை பார்த்து பார்த்து தொலைந்து போனவன் தன்னை அறியாமல் அனன்யாவை நோக்கி அடியெடுத்து வைக்க அவனது பாக்கெட்டில் இருந்த அவனது போன் அதிரத் தொடங்கியது. இதனால் சுய நினைவுக்கு வந்தவன் சிறிது அதிருப்தியுடன் தனது போனை எடுத்து பார்த்தான். அதில் தொடர்ந்து வரும் அழைப்புகளை வெறித்து பார்த்தவன் அங்கிருந்து நகர்ந்து போனான். அனைத்து வேலைகளையும் முடித்துக்கொண்டு அனன்யா தன் அறைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். அப்போது ஆகாஷின் அறையிலிருந்து ஏதோ விழும் சத்தம் கேட்டது. இதை கேட்ட அனன்யா உடனே அவரது அறையை நோக்கிச் சென்றாள். அதே நேரம் ருத்ரன் ஸ்டடி ரூமில் தனது ஃபைல்களுடன் மும்முரமாக இருந்தான். கடைசியாக அவன் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு தலையை உயர்த்தி கடிகாரத்தை பார்த்தான். இரவு மணி 3. மெல்ல விடியலை நோக்கி அந்த நாள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தது. அதை கண்டவன் பெரியதாக ஆச்சரியமடையவில்லை. நெட்டி முறித்துவிட்டு சோர்வுடன் தன் அறைக்குச் சென்றான் ருத்ரன். அங்கே அனன்யா தூங்கிக் கொண்டிருக்க சத்தம் போடாமல் அவளின் அருகில் படுத்துக்கொண்டான். அவன் என்னதான் சோர்வில் படுத்தாலும் கூட அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மனம் பல எண்ண ஓட்டங்களில் சிக்கிக் கொண்டிருந்தது. அஜய் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நீ பாராட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து உன்னோட வைரத்தை யாராவது திருடிட்டு போக வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்கோ என்ற அவனது வார்த்தைகள் அவனை மிகவும் அமைதியற்றவனாக மாற்றியது. அவன் அப்படி இப்படி என திரும்பி புரண்டு படுத்தான். அவனது அலைப்பாய்ந்த இதயம் அமைதியடைய மறுத்தது. சலிப்புடன் திரும்பி அனன்யாவை நோக்கி படுத்தான். அதே நேரம் அனன்யாவும் தூக்கத்தில் புரண்டு படுத்தாள். அவளது கை ருத்ரனின் கையில் பட்டது. இதை பார்த்த ருத்ரனின் கண்கள் தனது கைமேலிருந்த அனன்யாவின் கை வழியாக அவளது அப்பாவி முகத்தை நோக்கிச் சென்றது. அனன்யாவை தன் கண்களுக்குள் நிரப்பிக் கொண்ட உடனேயே ருத்ரனின் அமைதியற்ற இதயம் மெல்ல அமைதியடையத் தொடங்கியது. அவளது கைகளின் ஒற்றை தொடுதலால் அவன் நிம்மதியை உணர்ந்தான். நம்பிக்கையின் உணர்வை பெற்றான்.
சட்டென முன்னே அவளை நோக்கி நகர்ந்த ருத்ரனும் அனன்யாவின் கையை இறுகப் பற்றிக் கொண்டு அவள் அருகில் நெருங்கினான். அவளை காதலுடன் பார்த்துக் கொண்டே தூங்கிப் போனான். ருத்ரனின் கண்கள் உறங்கிய அடுத்த சில நொடிகளில் அனன்யாவின் கண்கள் திறந்தன. அவள் தன் முன்னால் தெரிந்த ருத்ரனின் அமைதியான முகத்தை பார்த்தாள். பின்னர் அவன் கைகளில் இறுக்கமாக இணைக்கப்பட்டிருந்த தன் கையை பார்த்தாள். அவளும் தன் கை இறுக்கத்தை அதிகரித்தாள். ஒரு கணம் இது அவள் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் வாழ விரும்பும் கனவைப் போல உணர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடியே ருத்ரனின் ஆழ்ந்த மூச்சின் வெப்பத்தையும் அவனின் நறுமணத்தையும் அவள் அருகில் உணர்ந்தாள். சட்டென இது கனவு அல்ல, நிஜம்தான் என அனன்யாவுக்கு புரிந்து போனது. ஒரு நொடி மகிழ்ந்தவள் முகம் அடுத்த நொடி வாடிப்போனது. இந்த நொடிப்பொழுது இப்படியே நீடிக்காதா என்று அவள் மனம் ஏங்கியது. ஆனால் இன்னும் எத்தனை நாள் இப்படி என்ற கேள்வி அவளின் மனதை அரிக்க, இந்த அழகிய தருணத்தில் வாழ முடியாமல் அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. காலை நேரம். ருத்ரன் மிகவும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். தூக்கத்திலும் அவன் முகத்தில் மிகவும் வசீகரமான புன்னகை இருந்தது. அப்போது திடீரென்று யாரோ தன் அருகில் இருப்பது போன்ற உணர்வு வர, சட்டென கண்களைத் திறந்தவன் திடுக்கிட்டுப் போனான். எதிரே தன்னை இத்தனை நெருக்கத்தில் பார்த்து கொண்டிருந்தவனைக் கண்டு மிக கடுமையான குரலில், ரோஹன், நீ இங்க என்ன செய்ற என்று கத்தினான். ருத்ரனின் குரலை கேட்ட ரோஹன் சட்டென்று பயந்து பீதியுடன் பின்வாங்கினான். தன் நெஞ்சில் கை வைத்து வேகமாக பெருமூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தியவன், அண்ணா, இப்படி திடீர்னு தான் எழுந்திருப்பியா? நீ என்ன பயமுறுத்திட்ட தெரியுமா என்றான். ருத்ரன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து தனது எதிரில் நின்ற ரோஹனை மிகவும் விசித்திரமான கண்களுடன் பார்த்துவிட்டு, இந்த கேள்விய நான் உன்கிட்ட கேட்கணும். இப்போ நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க என்று கேட்டான். அவன் கேள்வியில் மிகவும் உற்சாகமாக குதித்து படுக்கைக்கு வந்த ரோஹன், ஐயோ அண்ணா, இன்னைக்கு நான் இந்த உலகத்தோட 8வது அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அவனிடமிருந்து இது போன்ற முட்டாள்தனமான கேள்வியைக் கண்டு எரிச்சலான ருத்ரன் அவனை புறக்கணித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து, கண்டுபிடிச்சிட்டல்ல, விடு என்றான். ருத்ரனின் இந்த எதிர்வினையை பார்த்த ரோஹன் படுக்கையிலிருந்து வேகமாக இறங்கினான். நகர்ந்த ருத்ரனின் வழியை தடுத்தபடி ஒரு குழந்தையைப் போல, வழிவிடாம, அப்ப அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு நான் சொல்லவா என்று கேட்டான். ருத்ரன் ஆர்வமில்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ரோஹன் அவனது உணர்வுகளை எல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு மிகவும் உற்சாகமாகி, உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன் என்ற ரோஹன் ருத்ரனின் முகத்தை சற்று நெருங்கி அவன் உதடுகளுக்கு அருகில் கையை கொண்டு போனான். இதை பார்த்த ருத்ரன் வினோதமாக அவனை பார்த்துவிட்டு பின்வாங்கினான். வருத்தமான தொனியில், ரோஹன், நீ என்ன செய்ற? காலையிலேயே குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ஓடி போயிடு என்றான். அதை கண்டுகொள்ளாத ரோஹன் தன் விரல்களால் ருத்ரனின் உதடுகளை அளந்து ஸ்மைலி சிம்பலை காட்டி, இதுதான் என்றான். ருத்ரன் அவனின் செயல்களை கேள்வி கண்களுடன் பார்த்தான். ரோஹன் மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஸ்மைலி சிம்பலை அவனிடம் காட்டி, பாருங்க அண்ணா, இதுதான் உலகத்தோட 8வது அதிசயம். உங்களோட சிரிப்பு, இது நாள் வர யாரும் பாத்திராத உங்களோட புன்னகை. நான் ரூம்க்கு வந்ததும் நான் உங்களை பார்த்தேன். நீங்க தூக்கத்துல சிரிச்சிட்டு இருந்தீங்க அண்ணா. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நான் உங்க ஸ்மைல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உங்க பக்கத்துல வந்தேனா, நீங்க கண்ணை திறந்துட்டீங்க என்றான். ருத்ரன் சலிப்புடன் அவனை பார்த்தான். அதை கண்டுகொள்ளாத ரோஹன் தன் விரல்களால் அந்த ஸ்மைலி சிம்பலை மீண்டும் உருவாக்கி அதை அவனிடம் காட்டி மகிழ்ச்சியுடன், ஆனா நான் அதை கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ இத எல்லாத்துக்கும் சொல்லப் போறேன் என்றவன் மகிழ்ச்சியில் குதிக்கத் தொடங்கினான். எபிசோட் 64. ரோஹன் தன் விரல்களால் ஒரு ஸ்மைலி சிம்பலை உருவாக்கி அதை ருத்ரனிடம் காட்டி மகிழ்ச்சியுடன் கத்தினான். ஆனா அண்ணா, நான் அதை கேட்ச் பண்ணிட்டேனே, இப்பவே இதை எல்லாத்துக்கும் சொல்லப் போறேன் என்றவன் சந்தோஷமாக துள்ளி குதித்தபடி அங்கிருந்து ஓடினான். அவனின் இந்த தலைக்கால் புரியாத பேச்சை கேட்ட ருத்ரன் ரோஹன் வெளியே செல்வதைக் கண்டு தலையை ஆட்டினான். ஆனால் அடுத்த நொடி திரும்பி உள்ளே வந்த ரோஹன் ருத்ரனிடம் ஏதோ சொல்லப் போனான். ஆனால் காலையிலேயே மீண்டும் சேட்டையா என எண்ணிய ருத்ரன் எரிச்சலுடன் ரோஹனை தாக்கப் போக, ரோஹன் அவசரமாக அவனை தடுத்தான். ஐயோ அண்ணா, நீங்க இப்ப என் மேல கோவப்பட போறீங்கன்னு எனக்கு தெரியுது. கோவப்படுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு இங்க வந்தேன்னு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அத சொல்லிடுறேனே. நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியுமா என்றவன் பிறகு சோஃபாவில் வைக்கப்பட்டிருந்த வேட்டி சட்டையை சுட்டிக்காட்டி, அண்ணா, அண்ணி உங்களுக்கு இன்னைக்கு பூஜைக்கு போட ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சீக்கிரமா ரெடியாகி கோயிலுக்கு வந்துருங்க. தாத்தாவும் அவர் பையனும் எப்பவோ கோயிலுக்கு போயாச்சு. நானும் தனுஷும் இப்போ கிளம்பிடுவோம்.
அண்ணிய பொறுத்தவரை அவங்க விடிய காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பும்போது உங்களை எப்ப எழுப்பணும்னு எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேத்து நைட்டு ரொம்ப லேட்டா தான் தூங்குனீங்களாமே, அதான் உங்கள சீக்கிரம் எழுப்பிடக் கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாதுன்றது அண்ணியோட ஆர்டர். சரி ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சுது. இப்ப நானும் கிளம்புறேன். பாய் என்று சொன்ன ரோகனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. ருத்ரன் மீண்டும் கோவப்படுவானோ என எண்ணிய ரோகன் அவனது கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாவம் அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லிவிட்டான். பேசி முடித்துவிட்டு அறையை விட்டு மீண்டும் வெளியே ஓடத் தொடங்கும்போது அவன் காதில் ருத்ரனின் குரல் கேட்டது. ரோஹன்! சட்டென அவனது அடிகள் நின்றது. கண்ணை மூடிக்கொண்ட ரோஹன், போச் மாட்னடா மவன, ஓடவும் முடியாதே. கடவுளே, என்ன காப்பாத்து. இன்னைக்கு தனுஷோட பாக்கெட் மணிய உன் உண்டியல்ல போடுற என்று தனக்குள் வேண்டிக் கொண்டவன் மெல்ல ருத்ரனை திரும்பி பார்த்தான். அவனிடம் அசடு வழியச் சிரித்தபடி அண்ணா என்றான். ருத்ரன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ரோகனை பார்த்துவிட்டு முன்னோக்கி நகர்ந்து வந்து அவனை அணைத்துக் கொண்டான். ரோகன் ஒரு கணம் திகைத்து நின்றான். பிறகு அவனால் காரணத்தை உணர முடிந்தது. உடனே அவனும் ருத்ரனை இறுக அணைத்துக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து ருத்ரன் அவனிடமிருந்து பிரிந்து விலகி நின்று அவன் கன்னத்தில் லேசாகத் தட்டி ஹாப்பி பர்த்டே ரோகன் என்றான். ரோகனின் கண்கள் ஈரமாகின. ஆம், இன்று ரோகனின் பிறந்த நாள். இதை அவனும் சில கணம் மறந்துவிட்டான். ரோகன் எப்போதும் தனது பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. இன்றைய நாள் எப்பொழுதும் போல அவனுக்கு வலிகளையும் வலியின் நினைவுகளையும் மட்டுமே தந்து கொண்டிருந்தது. அவன் தனது குடும்பத்தினரைத் தவிர வேறு எவருடைய வாழ்த்தையும் ஏற்க மாட்டான். ஒருவேளை எதேர்ச்சையாக அவனது ஃப்ரெண்ட்ஸ் யாரேனும் அவனை வாழ்த்திவிட்டால் ஒவ்வொரு நொடியும் மற்றவர்களை சிரிக்க வைக்கும் ரோகனின் வித்தியாசமான மறுபக்கத்தை இன்று அவர்கள் பார்ப்பார்கள். ருத்ரனின் வாழ்த்துக்களை ரோகன் ஒரு சோகமான புன்னகையை சிந்தி தேங்க்ஸ் அண்ணா என்றான். ருத்ரனால் தன் சகோதரனின் வலியை காண முடியவில்லை. அவன் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே அவனது ஆசை. அதனால் அவனது தலைமுடியை அன்பாக வருடிவிட்டவன், நீ கோவிலுக்கு போ ரோகன், நான் வந்துடுறேன் என்றான். பின் ஒரு அடி எடுத்து வைத்தவன் மீண்டும் ரோகனை திரும்பி பார்த்து அவனை நோக்கி எதையோ எறிந்துவிட்டு, அப்புறம் அங்க சீக்கிரமா போக இது உனக்கு யூஸ் ஆகலாம் என்றான். ரோகன் தன் கைக்கு வந்த பொருளை பிடித்து அது என்னவென பார்த்துச் சிரித்தான். அதற்குள் ருத்ரன் ரெஸ்ட் ரூமுக்குள் நுழைந்து கொண்டான். ரோகன் தேங்க்ஸ் அண்ணா என்று சிரித்தபடி வேகமாக கீழே ஓட அங்கே அவனுக்காக நீண்ட நேரமாக காத்திருந்த தனுஷ் கோபமாக கத்தினான். எவ்வளோ நேரம்டா, எங்க போன? இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? லேட் ஆச்சு, சீக்கிரம் போகணும்ல, வா 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 என்று தனுஷ் தன் காரை நோக்கி வேகமாக நகர ரோகன் அவனை தடுத்து நிறுத்தினான். நாம சீக்கிரம் போக போறோம்தான், ஆனா அதுல இல்ல, இதுல என்ற ரோகன் தன் கையிலிருந்த ருத்ரன் கொடுத்த கீயின் பட்டனை அழுத்த மறுபுறம் நின்று கொண்டிருந்த புத்தம் புதிய ப்ளூ கலர் ஸ்போர்ட்ஸ் கார் சத்தம் தந்தது. அந்த காரை பார்த்த தனுஷின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஓ மை காட், டேய் ரோஹன், 2 நாளுக்கு முன்ன நாம பேப்பர்ல பார்த்த அதே கார் தானே இது? இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானடா நியூயார்க்ல லான்ச் ஆனுச்சு. நீ கூட ருத்ரா அண்ணாட்ட இந்த காரை பத்தி பேசணும்னு சொன்னியே, எப்படிரா? என் கூட தானே இருந்த, எப்படா அவர்கிட்ட பேசுன? எப்படியோ பேசி பேசி அண்ணன் கிட்ட கிஃப்ட் வாங்கிட்ட. ஐயோ சூப்பர்ரா என்று காரை பார்த்த உற்சாகத்தில் கத்தினான் தனுஷ். அவன் சொல்வதை கேட்ட ரோகன், நான் எதுவும் சொல்லலடா, ஆனா என் அண்ணாவுக்கு எனக்கு எது பிடிக்கும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் கேட்காமலே எனக்கு தேவையானதெல்லாம் நிறைவேத்துறாரு. ஐ லவ் யூ அண்ணா என்று தனக்குள் நினைத்து மகிழ்ந்த ரோகன் பரபரப்பாக அந்த காரில் ஏறி அமர்ந்தான். தனுஷும் அமர அதிவேகமாக அங்கிருந்து கிளம்பியது அந்த கார். விஜயேந்தரின் குடும்பத்தினர் அனைவரும் கோவிலில்தான் இருந்தனர். இது ஒரு பழமையான மற்றும் மிக அழகான அன்னை தேவியின் கோவில். இங்குதான் வருடா வருடம் கௌசல்யாவின் நினைவு நாள் பூஜை நடைபெற்று வந்தது. பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்தல், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல், இப்படி இந்தச் சடங்குகள் அனைத்தும் இங்கு முறையாக செய்யப்பட்டன. முன்பெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகாஷே தனது மேற்பார்வையின் கீழ் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்தார். உண்மையில் அவர் யாரையும் இந்த விஷயத்தில் நம்பவில்லை. ஆனால் இந்த முறை அவரே அனன்யாவிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக இருந்தார். இந்த பூஜைக்கு என ருத்ரனின் சில நண்பர்கள், விஜயேந்தரின் சில நெருக்கமானவர்கள் மற்றும் சில நெருங்கிய நபர்கள் மட்டுமே வருவர். ருத்ரனும் ஜெகனுடன் வேகமாக தயாராகி கோவிலை அடைந்தான். வந்தவுடனேயே முதல் வேலையாக அன்னை தேவியின் சன்னதிக்குச் சென்றவன் கடவுளை வணங்கிவிட்டு தன் அன்னையின் படத்துக்கு முன்னால் தலை குனிந்தான். பிறகு தாத்தாவின் பாதங்களைத் தொட்டு வாழ்த்து பெற்றான்.
அஜயும் சூர்யாவும் சற்று முன்புதான் வந்திருந்தனர். அவர்களும் ருத்ரனை கட்டிப்பிடித்து அவனுடன் பேச ஆரம்பித்து பூஜை நேரத்துக்காக காத்திருக்கத் தொடங்கினர். ருத்ரன் தனது கூர்மையான கண்களால் கோவிலைச் சுற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவன் இங்கு வந்த முதல் நொடியிலிருந்து அவன் கண்கள் அனன்யாவைத்தான் தேடியது. அவன் எல்லோரையும் பார்த்துவிட்டான். ஆனால் இதுவரை அனன்யாவை மட்டும் அவனால் எங்கும் காண முடியவில்லை. நீண்ட நேரமாக தேடியும் அவனால் அவளின் நிழலைக் கூட பார்க்க முடியாமல் ருத்ரன் ஏங்க ஆரம்பித்தான். பாவம், அவனால் அவளைப் பற்றி யாரிடமும் கேட்கக் கூட முடியவில்லை. அவனின் மனநிலையை அறிந்த அஜய் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே அவனும் தேடுவது போல நடித்து, "ஏய் ருத்ரா, அண்ணி எங்கன்னு தெரியலையே, அவங்கள நீ எங்கேயாவது பாத்தியா என்ன?" என்று கேட்டான். உடனே அஜயை முறைத்த ருத்ரன் தன் மனதை மறைத்துக்கொண்டு கோபமான குரலில், "இல்ல, நான் பாக்கல, எனக்கு தேவையும் இல்ல" என்றான். அப்போது சூர்யா கோபமாக, "ஆனா நான் பார்த்தேன், பாவண்டா அவங்க. காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி பூஜைக்கான வேலை எல்லாத்தையும் தலை மேல இழுத்து போட்டுக்கிட்டு, பாவம், நான் கூட சொன்னேன், உட்காருமா, வேலைக்காரங்கள வச்சு செய்யலாம், அவங்களுக்கு ஆர்டர் கொடு, அவங்க பாத்துப்பாங்கன்னு. ஆனா அவ, முடியாது, நான் தான் செய்வேன், இதுதான் எனக்கு ஹாப்பின்னு ஓடிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளே அவ கையால செஞ்சாதான் அவளுக்கு திருப்தியாம். இப்படி செய்யறது மூலமா சந்தோஷமா இருக்காளாம். கௌசல்யா அம்மா கூட நெருக்கமா ஃபீல் பண்றாளாமா" என்றான். ருத்ரன் சூர்யா சொல்வதை மிகவும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அனன்யாவின் அர்ப்பணிப்பைக் கண்டு அவன் மனம் உள்ளுக்குள் நெகிழத் தொடங்கியது. அமைதியற்ற கண்களுடன் மீண்டும் அனன்யாவை தேட ஆரம்பித்தான். அப்போது அஜய், "ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்க? நான் அவங்கள ரொம்ப நேரமா பார்க்கல" என்று அவன் சொன்ன உடனேயே அவன் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. "ஏய் பாய்ஸ், யாரு? எங்க? யார பத்தி பேசுறீங்க?" என்று அந்த குரலை கேட்டு சூர்யாவும் அஜயும் திரும்பி பார்த்தனர். ஆனால் ருத்ரன் அதை பொருட்படுத்தவில்லை. அந்த குரலை அவன் அடையாளம் கண்டுகொண்டான். அவர்களுக்கு எதிரே சமீரா நின்று கொண்டிருந்தாள். இன்று அவள் ஸ்லீவ்லெஸ் வெள்ளை மற்றும் கிரீம் கலர் சூட் அணிந்து அழகாக நேர்த்தியாக தோற்றமளித்தாள். ஆனால் அவளது மேக்கப்பில் மட்டும் வழக்கம் போல எந்த மாற்றமும் இல்லை. அவள் தன் கைகளில் வெள்ளை துலிப் பூக்கள் கொண்ட பூங்கொத்துடன் லேசாக சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் தன் வசீகரமான சிரிப்பை ருத்ரனை நோக்கி காட்டியபடி முன்னே நடந்து வந்து, "ஏய், யார பத்தி இங்க பேசிட்டு இருக்கீங்க?" என்று கேட்டாள். அவளை பார்த்த சூர்யா தன் தலைமுடியை ஸ்டைலாக வருடிக்கொண்டு, "ஓ, யார பத்தி பேசினா என்ன? அதான் நீ இப்ப வந்துட்ட இல்லையா? உன்னை பார்த்ததுனால இனி உன்னை பத்தி மட்டும்தான் நான் பேச போறேன்" என்றான். அவன் சொல்வதைக் கேட்டுச் சிரித்த சமீரா வெட்கத்துடன் அவன் தோளில் அடித்து, "நல்லா வருவ, நான் உன்னை கேட்டா நீ என்ன சொல்ற? நீ ஒருபோது உருப்பட மாட்டடா" என்றாள். பின் ருத்ரனை நோக்கித் திரும்பியவள் தன் மோகக் கண்களை அவன் மேல் செலுத்தி உதடு கடித்தாள். பின் பெருமூச்சுடன் மிகவும் நேர்த்தியான முறையில் பூங்கொத்தை நீட்டி, "ருத்ரா, எப்படி இருக்க? நான் இந்த பூக்களை ஆன்ட்டிக்காக கொண்டு வந்தேன். அவங்களுக்கு டுலிப்ஸ் பூன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா?" என்று கேட்டாள். ருத்ரன் சமீராவை பார்த்துவிட்டு அந்த மலர்களை பார்த்தான். உண்மைதான், இந்த மலர் அவனது தாய்க்கு மிகவும் பிடித்த மலர்களில் ஒன்று. இதை பார்க்கும்போதே அவனும் கௌசல்யாவும் துலிப் மலர் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த நினைவெல்லாம் அவன் கண்முன்னே வந்து நின்றது. அவன் தனது குழந்தை பருவத்தை தன் தாயின் மடியில் கழித்திருந்தான். அந்த அமைதியான தருணங்கள் ருத்ரனை வேறு உலகத்திற்கு அழைத்துச் சென்றன. அந்த நினைவலைகள் ருத்ரனை சற்று உணர்ச்சி வசப்பட வைத்தாலும் விரைவில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மிகவும் அமைதியான தொனியில், "பொகேக்கு தேங்க்ஸ் சமீரா" என்றான். ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட சமீரா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவள் இந்த சாக்கிலாவது ருத்ரனின் கவனத்தை பெற விரும்பினாள். நல்ல வேளையாக கடைசியில் அவளது இந்த திட்டம் வெற்றி பெற்றது. உடனே அழகாகச் சிரித்துவிட்டு, "இட்ஸ் மை பிளஷர் ருத்ரா, நாம ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ளே எதுக்கு இந்த தேங்க்ஸ், இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்" என்றாள். தன் தாயின் நினைவுகளில் மூழ்கியிருந்த ருத்ரன் சமீரா ஏதோ சொன்னதைக் கேட்டு நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது இதயம் அதன் இயல்பான தாளத்தை விட சற்று அதிகமாக துடிக்க ஆரம்பித்தது. அமைதியான கண்களில் அதிக உணர்ச்சிகள் பெருகி வழியத் தொடங்கின. ருத்ரனை பார்த்து கொண்டிருந்த சமீரா அவன் கண்களில் இருந்த வித்தியாசமான பளபளப்பைக் கண்டு சிலிர்த்தாள். "ஐயோ, என்ன கண்ணுடா அது! பரவாயில்ல, இன்னிக்காச்சும் இவனுக்கு நான் அழகா தெரிஞ்சேனே. என் கண்ல இருக்கிற காதல் அவனுக்கு புரிஞ்சிருச்சு போல. ஆனா கோவில்ல இப்படி ஓப்பன் பிளேஸ்ல என்னை இப்படி பார்த்தா எப்படி? ஐயோ ருத்ரன், எனக்கு கூச்சமா இருக்கு, பார்வைய திருப்பு" என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் வெட்கத்துடன் அவனை மீண்டும் பார்க்க அவளின் சந்தோஷம் நொடிப்பொழுதில் உடைந்து போனது. ஏனென்றால் இப்போது அவன் கண்கள் அவளை பார்க்காமல் அவளுக்கு பின்னாலிருந்து எதையோ பார்த்து உருகிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த சமீரா குழப்பத்துடன் ருத்ரனின் பார்வையை பின்தொடர்ந்து திரும்பி பார்க்க அவள் உடம்பு எரிவது போல இருந்தது. ருத்ரனின் கண்கள் பார்த்துக் கொண்டிருந்தது வேறு யாருமல்ல,
அனன்யாவைத்தான். அனன்யா சிவப்பு பார்டர் கொண்ட கிரீம் கலர் புடவையும் அதற்கு மேட்சாக கிரீம் கலர் பிளவுஸும் அணிந்திருந்தாள். கௌசல்யா அவளுக்கென பாதுகாத்து வைத்திருந்த வளையல்களை கைகளிலும், அதுபோக நேற்று ஆகாஷ் கொடுத்த அந்த நீண்ட காதணிகளை காதுகளிலும் அணிந்திருந்தாள். அவள் கழுத்தில் ருத்ரன் கட்டிய தாலியின் சங்கிலி மட்டும் தெரிந்தது. மேலும் திறந்த நீண்ட கூந்தல் அலையலையாக பாய, அவளின் சிவந்த உதட்டிற்கு இணையாக அவளின் உச்சி நெற்றியில் சிவந்த குங்குமம் இருந்தது. இத்தனை எளிய அலங்காரத்திலும் விஜயேந்தர் குடும்ப மருமகள் என்ற பூரிப்பு அவளது முகத்தில் தெரிந்தது. ருத்ரன் இன்று அவளுக்குள் அப்படியே மூழ்க விரும்பி அவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தன் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்த அனன்யா எதேர்ச்சையாக திரும்ப, அவள் கண்கள் கூட நின்றிருந்த ருத்ரனை பார்த்து ஒரு கணம் சிலையாகிப் போனது. இன்று ருத்ரனும் அனன்யாவிற்கு பிடித்த அதே கிரீம் கலர் சட்டையும் அதே நிற பார்டர் வைத்த வேட்டியும் அணிந்திருந்தான். இருவருடைய ஆடையின் நிறங்களும் ஒருவருக்கொருவர் அழகாக பொருத்தமாக இருந்தது. ருத்ரன் எப்போதும் போல அழகாக இருந்தாலும் இன்று ஏனோ அந்த வேட்டி சட்டையின் எளிய தோற்றத்தில் கம்பீரமான ஆண் அழகனாக தோற்றம் தந்தான். இருவரின் கண்களும் ஒன்றையொன்று சந்தித்தது. 2 ஜோடி கண்களும் ஏதோ பேசிக்கொள்ள முயன்றது. இருவரும் தங்கள் துணையின் கண்களில் ஊடுருவி இதயத்திற்குள் மூழ்கினர். இருவரின் இதயமும் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. நொடிகள் கரைய ஒரு ஊழியர் வந்து அனன்யாவை அழைத்தார். அவளின் கவனம் சட்டென உடைய சிலையாக நின்று அவனை ரசித்ததில் வெட்கத்துடன் முகம் சிவந்து அங்கிருந்து வேகமாக ஓடிச் சென்றாள். ருத்ரனின் இதயத்தின் வார்த்தைகளும் முழுமையடையாமல் நின்று போயின. இருவரின் உணர்வுகளையும் கண்களில் கண்டு கொதித்தெழுந்த சமீரா அவர்களை குறுக்கிடும்போது கூட ருத்ரன் அவளை புறக்கணித்து விட்டான். தன் தோல்வியாலும் கோபத்தாலும் கால்களை உதைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் சமீரா. பிறகு பூசாரி பூஜைக்கு என அழைக்க அனைவரும் கௌசல்யாவின் போட்டோ இருந்த இடத்திற்கு செல்லத் தொடங்கினர். எல்லோரும் முன்னே நடக்க ஒரே ஒருவனின் கால்கள் மட்டும் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தன. அது வேறு யாருமல்ல, ரோகன்தான். அவன் அங்கிருந்து நகர்ந்து கோவிலின் கடைசிக்குச் சென்றான். அங்கு ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்தவன் அமைதியாக தன் கையில் வைத்திருந்த ஒரு லாக்கெட்டை பார்த்தான். அது கௌசல்யாவின் லாக்கெட். அவன் பிறந்த பிறகு ரோகனுக்குச் சேர வேண்டும் என அவரது கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்டது. ரோகன் தனது தாயை எண்ணி அவரின் அன்பை எண்ணி அழ விரும்பினான். ஆனால் பல வருடங்களுக்குப் பிறகு அந்த கண்ணீர் கூட அவனுக்குள் வற்றிவிட்டது. அவனை பெற்றெடுத்த உடனேயே அவனுடைய தாயை இந்தக் கடவுள் அவனிடமிருந்து பறித்து விட்டான். அவனுடைய தந்தை அவனை மகனே என்று சொல்லி அவன் நெற்றியை கூடத் தொடவில்லை. ரோகன் பூஜைக்கு செல்லவில்லை. காரணம் ஆகாஷ்தான். ஆரம்பத்திலிருந்தே கௌசல்யாவின் இறப்புக்கு அவன்தான் காரணம் என்பது போல அவனின் மேல் கொண்ட வெறுப்பு ஆகாஷை ரோகனிடம் மிகவும் கடுமையாக நடக்க வைத்தது. இந்த பூஜையில் கலந்து கொள்ள அவர் ரோகனை அனுமதித்ததே இல்லை. இந்த 25 வருடங்களாக இந்த நாளில் எப்போதும் கோவிலின் ஒரு மூலையில் அமர்ந்தே தன் தாயை வழிபட்டு வந்தான் ரோகன். ஒவ்வொரு வருடமும் போல இந்த வருடமும் அங்கே அமர்ந்து கொண்ட ரோகன் தன் தாயின் லாக்கெட்டை பார்த்துக் கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் அவன் தோளில் கை வைத்தார். அந்த கையின் ஸ்பரிசத்தை உணர்ந்த ரோகன் வெறுமையான கண்களை உயர்த்தி அவன் எதிரே பார்த்தான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.